வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜியாகிரபி 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ல இருந்து பார்க்க போறோம். புக்கோட நேம் த எர்த் அவர் ஹேபிட்டட். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வெட்னஸ்டேவோட முடிச்சோம். இந்த வீக் வெட்னஸ்டேலேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஜியாகிரபி. ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பார்த்த பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அவர் பஸ்ட் புக்கை வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ப்ரீ ஹிஸ்ட்ரி கொஞ்சம் along with மகாஜனபதாஸ், வேதிக் பீரியட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாத்த பத்தியும் செப்பரேட் வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 டாபிக்ஸ் ஒரே வீடியோ அந்த மாதிரி கணக்குல கொடுத்துருக்கேன். அதுவே ஜியாகிரபின்னு வரும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் ஆர் பேசிக் டாபிக்ஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் ரிவிஷன் மாதிரி தான். நம்ம ஸ்கூல்ல படிச்சது அப்படி ரிவைஸ் பண்றோம். பட் என்னன்னா சில டாபிக்ஸ் இன்டெப்த் டீட்டெயிலா வந்து பார்க்கணும், சில டாபிக்ஸ் வெறும் மேலோட்டமா பார்த்தா போதுமான அளவா இருக்கும். அதாவது இந்த சென்ஸ் ரொம்ப இன்டெப்த் வேண்டாம். அது நான் எது டாபிக்ஸ்னு பின்னாடி இந்த வீடியோஸ்லேயே சொல்லிட்டு வரேன். எதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொடுப்பேன்றதையும் ஐ மேக் ஷுர் கிளியர் கட்டா இது வீடியோ தரலன்றதையும் அந்தந்த இடத்துலயே சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா என்சிஆர்டியை பொறுத்த மட்டும் எல்லா இயரும் நாட் ஜஸ்ட் என்சிஆர்டி, நம்ம டிஎன்பிஎஸ்சி சமச்சீர் புக்ஸா இருந்தாலும் சரி, எவ்ரி இயர் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஒரு சில சாப்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா குறைக்கவும் செய்வாங்க. நான் எடுத்திருக்க இந்த புக்ல வந்து எக்ஸ்ட்ரா 2 சாப்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ கரண்டா இருக்கிறதுல அந்த 2 சாப்டர்ஸ் இல்ல. இன்னொரு புக்ல வந்து காஷ்மீர் பத்தி கொடுத்திருந்தாங்க செப்பரேட் ஆட்டு. அது நான் இந்த புக்ல கவர் பண்ணல. பிகாஸ் ஸ்டேட் வைஸ் நம்ம தனியா இன்னொரு டைம் பார்க்கலாம். இதுல வந்து பேசிக் இருந்த சாப்டர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு ஜியாகிரபி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாப்டர் 1, த எர்த் இன் த சோலார் சிஸ்டம். ஸோ இதுல இருக்கிற டாபிக்ஸ் வந்து மோஸ்டா எல்லாமே வந்துட்டு நமக்கு செப்பரேட் வீடியோ தேவைப்படாது, இதுலயே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செலஸ்டியல் பாடிஸ். செலஸ்டியல் பாடிஸ்னு நம்ம சொல்லும் பொழுது சன், பிளானட்ஸ், மூன்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் இது எல்லாமே வந்து செலஸ்டியல் பாடிஸ். ஸோ நம்ம செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்லும் பொழுது அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். ஏன்னா இது இல்லாம வில் பி ஹேவிங் டஸ்ட் இருக்கும், கிளவுட் இருக்கும். அதாவது கிளவுடுன்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளவுட்ஸ் கிடையாது, அது வந்து ஸ்டார் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகிற கிளவுட்ஸ். ஸ்டார் ஃபார்மேஷன் செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன், பட் மற்ற எதுக்கும் தேவைப்படாது. ஸோ சன், பிளானட்ஸ், மூன்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் தான் செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்றோம். இந்த சாப்டர்ல இன்னொரு சின்ன ஒன் லைன் மாதிரி கொடுத்தது ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன். ஃபுல் மூன்னா நம்ம பௌர்ணமி, நியூ மூன் அப்படின்னா நம்ம அமாவாசை. ஸோ சில செலஸ்டியல் பாடிஸ்க்கு வந்து வெரி பிக் அண்ட் ஹாட்டா இருக்கும். அதாவது நெருப்பு அந்த சூடு இருந்துட்டே இருக்கும். அது ஃபுல் ஆஃப் கேசஸ்ல தான் ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் ராக்கி பிளானட்ஸ்னு சொல்லுவோம், இல்ல ரொம்ப ஸ்ட்ராங் ராக் சாலிடா இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் இது வந்து கேஸால மேடப் ஆயிருக்கும். இது வந்து ஹீட் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். அவங்கள தான் ஸ்டார்னு சொல்லுவோம். செலஸ்டியல் பாடிஸ் which are big and hot, which produce their own heat and light, இதுதான் வந்து ஸ்டார்ஸ். ஸோ சன் இஸ் அ ஸ்டார். இது வந்து ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கேட்டிருக்காங்க, சன் இஸ் அ ஸ்டார் அப்படின்ற விஷயத்த. ஸோ இது இல்லாம ஸ்டார்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அங்கங்க நமக்கு நைட்ல இருந்து பார்த்தா சில ஸ்டார்ஸ் தெரியும். அப்படி தெரியக்கூடிய ஸ்டார்ஸ் வச்சு சில உருவங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். அதை தான் வந்து கான்ஸ்டிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறத வந்து கான்ஸ்டிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு உர்சா மேஜர் ஆர் பிக் பேர்னு சொல்லுவாங்க. நீங்க பார்க்கலாம் இங்க இருந்து அந்த ஸ்டார் வந்து கனெக்ட் ஆகி போறது. ஸோ இங்க டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ அதுல கனெக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பிக் பேர் ஷேப்ல கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டிலேஷன் தான் நமக்கு. ஸோ இது இல்லாம இன்னொரு ஸ்டார் இருக்கு, போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் ஸ்டார். இந்த பர்டிகுலர் ஸ்டார் எதுக்கு யூஸ் ஆகும்னா சி வாயேஜஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல எங்க இருந்தாவது காணாம போறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அதாவது காட்டுக்குள்ள இருக்காங்க, டெசர்ட்ல இருக்காங்க, அந்த மாதிரி ரீஜன்ல சொல்லும் பொழுது இந்த போல் ஸ்டாரை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த டிராவலர்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த போல் ஸ்டார் பார்க்கும் பொழுது டுவர்ட்ஸ் தட் சைடு நடந்தாங்கன்னா தே வில் ரீச் த நார்த்தன் சைடு. அந்த போல் ஸ்டார் வந்து நார்த் ஸ்டார். அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி போகும் பொழுது அவங்களுக்கு வந்து நார்த்தன் சைடு ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைட்ல இருக்க லேண்ட் ஆர் ஈவன் நார்த் சைடு இல்லைனாலும் இதுதான் நார்த் டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க எந்த டைரக்ஷன் போகணுன்றதையும் தே கேன் ஐடென்டிஃபை இட்.
ஸோ celestial bodies which cannot produce their own heat and light தான் வந்து planetsனு சொல்றோம். ஸோ யாரெல்லாம் ஹீட் ஓன் லைட் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதோ அவங்க ஸ்டார்ஸ்ன்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் சன். யாரால ஓன் ஹீட் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ண முடியலையோ அவங்க பிளானட்ஸ். சோலார் சிஸ்டம்ல வந்து சென்டர்ல சன் இருக்கும். அத 8 பிளானட்ஸ் சுத்தி வருவாங்க ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்ல. மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது இல்லாம ப்ளூட்டோன்னு ஒரு பிளானட் ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ளூட்டோவை பிளானட்டா கன்சிடர் பண்ணல. அதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்கு. இது ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கேட்டிருக்காங்க. ரீசன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு நான் தனியா ஷார்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன் ப்ளூட்டோ இஸ் நாட் அ பிளானட் அப்படின்றத. ஸோ இவங்க 8 பிளானட், சன், இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்லும் பொழுது மூன்ஸ் இருக்கு. மூன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது எல்லா பிளானட்டுக்கும் மூன் இருக்கானா இல்ல, 2 பிளானட்ஸ்க்கு மூன் கிடையாது. மெர்க்யூரி அண்ட் வீனஸ்க்கு கிடையாது. எர்த்துக்கு 1 இருக்கு, மார்ஸ்க்கு 2 இருக்கு. அதே மாதிரி சில பிளானட்ஸ்க்கு 75 இருக்கு, சாட்டர்னுக்குலாம் thousands of planets இருக்குன்னு சொல்றாங்க. பட் இட் இஸ் ஆல் டெலிஸ்கோபிக் இதுல தான் சொல்றாங்க. சில பிளானட்ஸ்க்கு நேம் வச்சிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பிளானட் இஸ் டைட்டன், சாட்டர்னோட பிளானட். ஸோ இது இல்லாம மற்ற மூன்ஸ்க்கு வந்து தே ஆர் ஹேவிங் நேம்ஸ். ஸோ சாட்டர்னோட மூன்ல ஒரு மூனுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராமினன்ட் நேம், இன்னும் நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம மீதிக்கு நம்பர்ஸும் இருக்குது. ஸோ மீதி பிளானட்ஸ்க்கும் வந்துட்டு தே ஆர் ஹேவிங் செப்பரேட் மூன்ஸ் ஃபார் தெம். ஸோ இது இல்லாம ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, காமெட்ஸ் இருக்கு, மீட்டியராய்ட்ஸ் இருக்கு. எர்த் 5th லார்ஜஸ்ட் பிளானட். ஸோ பிளானட்டை சைஸ் வாரியாகவும் உங்களை வந்து கொஷின் கேட்பாங்க ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல. இது இல்லாம ஜியாய்ட் ஷேப் எர்த் வந்து. ஜியாய்ட் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சென்டர்ல பல்ஜாவும் போல்ஸ்ல வந்துட்டு ஃபிளாட்டாவும் இருக்கும். தட் இஸ் எப்படின்னா ஒரு ப்ராப்பர் சர்க்கிளோ ரவுண்டோ கிடையாது, ஸ்பியர் மாதிரி எல்லாம் கிடையாது. மிடில்ல கொஞ்சம் பல்ஜாவும் அந்த போல்ஸ் கிட்ட வந்து ஃபிளாட்டாவும் இருக்கும். ஸோ எர்த்தோட ஷேப் என்ன நம்மளை கேட்டாங்கன்னா வந்து ஜியாய்ட் ஷேப் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அடுத்தது வந்து கோல்டிலாக்ஸ் ஜோன். ஸோ எர்த் இருக்கக்கூடிய அந்த ஒரு லொக்கேஷன், அதாவது சன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு லொக்கேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. ஸோ தட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் சர்வைவ் அப்படின்றதுனால. இப்போ எர்த் வந்து இந்த ஆர்பிட்ல இல்லாம கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் லிவிங் ஆர்கானிசம்ஸால இருக்க முடியாது, கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் லிவிங் ஆர்கானிசம்ஸால இருக்க முடியாது. ஸோ இது இல்லாம ஒரு பிளானட்ஸ்க்கும் ஒரு ரீசன் இருக்கு ஏன் அட்மாஸ்பியர் அங்க ஃபார்ம் ஆகல, ஆர் அங்க இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்ல ஏன் லிவிங் ஆர்கானிசம்ஸால சர்வைவ் பண்ண முடியாதுன்றதும் இருக்குது. இது வந்து அவ்வளோ டீட்டெயில்டா கேட்பாங்களா அப்படின்னா வந்துட்டு கிடையாதுன்னு சொல்லலாம். பட் மார்ஸை பத்தி மட்டும் கொஞ்சம் தனியா நம்ம செப்பரேட்டா படிக்கிறது நல்லது. பிகாஸ் மார்ஸ் மிஷன் எப்பயாவது ஒன்று அனுப்புறாங்க அந்த இயர்லன்னு சொல்லும் பொழுது மார்ஸ் ரிலேட்டடான டாபிக் நமக்கு ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எர்த் இருக்கக்கூடிய அந்த ஜோன்ஸ்க்கு பேரு தான் வந்து கோல்டிலாக்ஸ் ஜோன். எர்த்தை வந்து ப்ளூ பிளானட்னு சொல்றோம். ரீசன் என்ன அப்படின்னா 2/3 ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். ஸோ இதுல ஒரு சின்ன ஆப்ஜெக்டிவ் வைஸ் என்ன அப்படின்னா 3/4 இருக்குதா, 2/3 இருக்குதா, 1/3 இருக்குதான்றது உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கேட்பாங்க. ஸோ 2/3 வந்து வாட்டர் இருக்கு, அதனால இது வந்து நம்ம எர்த்தை வந்து ப்ளூ பிளானட்னு சொல்றோம். இது இல்லாம இன்னொரு பிளானட் வந்து ப்ளூ பிளானட், அது என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல தெரியலனாலும் கமெண்ட்லயே கேளுங்க, நான் கமெண்ட்லயே ரிப்ளை பண்றேன். ஸோ மூன் வந்து ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட். சேட்டலைட்ல 2 இருக்கு, நேச்சுரல் ஆர் மேன்மேட். ஸோ மூன் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் சேட்டலைட். இதை வந்து எர்த்தை 27 டேஸ்ல ரிவால்வ் பண்ணி வருது. ஸோ இதோட ரொட்டேஷனும் எர்த்தோட ரொட்டேஷனும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். which says that நம்ம எப்பவுமே மூனோட ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லும் பொழுது ராக்கி ஆப்ஜெக்ட்ஸ் ஃபவுண்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஸோ இதுல வந்து என்னன்னா ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்டோன்ஸா வந்து
ஒரு ஆர்பிட்ல இதுவும் வந்து சன்னை சுத்திட்டு தான் இருக்குது. ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் மெர்க்யூரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸை வந்து ராக்கி பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனை வந்துட்டு we will be saying gaseous planet. ரீசன் என்னன்னா இது எல்லா பிளானட்ஸ், அதாவது ராக்கி பிளானட்ஸ்னு சொல்லும்பொழுது இது எல்லாத்தோட பிளானட்டுமே ஸ்ட்ராங் அண்ட் ராக்கியா இருக்கும். பட் அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜூபிட்டர், சாட்டர்ன் எல்லாமே வந்துட்டு கோர் சென்டர்ல இருக்கும். அதை சுத்தி ஃபுல்லா கேசஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரியான விஷயங்களால தான் ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவல் கோர் சென்டர்ல இருக்கும். ஸோ அதனால அவங்கள வந்து கேஷியஸ் பிளானட்னு சொல்றோம். மீட்டியராய்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன பீசஸ், சேம் ராக்கி ஆப்ஜெக்ட்ஸ் தான். பட் என்னன்னா இது எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். இதுவும் சன்னை சுத்தி வரும். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மீட்டியராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்டுன்னு பார்க்கும்பொழுது ஆஸ்ட்ராய்டு கரெக்டா அந்த பெல்ட்ல மட்டும்தான் போயிட்டு இருப்பாங்க. ஈவன் மீட்டியராய்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து கூட வரும். அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியே வந்துட்டு ரேண்டமான பாத்வேல அது வந்து டிராவல் பண்ணும். நாட் இன் அ பர்டிகுலர் பாத்வே. நம்ம ஆர்பிட்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு எர்த் இதுல எங்க ரிவால்வ் ஆகுதோ, அதாவது இந்த 1 இயர்க்கு ரிவால்வ் ஆகுதோ அதே மாதிரி தான் எல்லா இயரும் ரிவால்வ் ஆகுது. முன்னாடி பின்னாடி எல்லாம் போகாது, ஒரு வேற டைரக்ஷன்லயும் போகாது. சேம் வே எல்லா பிளானட்ஸும் அப்படிதான் போகும். அப்படி போகாத ஒரு விஷயம் தான் வந்துட்டு மீட்டியராய்ட்ஸ். ஸோ இந்த மீட்டியராய்ட்ஸ் வந்து எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் சம்டைம்ஸ். இன்னும் சில டைம்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் டெய்லியும் கூட கிராஸ் ஆகும்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்பப்போ கிராஸ் ஆகிட்டே தான் இருக்கும் மீட்டியராய்ட்ஸ் வந்து எர்த்துக்கு பக்கத்துல. பட் சில நேரத்துல மட்டும் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சிரும். அப்படி நுழையும் பொழுது கிராவிட்டியால எர்த்துக்கு புல் பண்ணப்படுது. பட் என்னன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம் எரிஞ்சு, இஃப் இட் இஸ் எல்லா டைமும் அது எரிஞ்சுதான் வரும். பட் ரொம்ப 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 சின்னதா இருக்கும் பொழுது ஃபுல்லா பர்ன் ஆகி வெறும் ஆஷஸ் தான் எர்த்ல விழுகும். இஃப் நாட் கொஞ்சம் பெருசா இருந்தா கூட ஃபுல் ஃபோர்ஸ்ல எர்த்ல வந்து விழுகும் பொழுது சில கிராக்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். there is one crater, or அந்த மாதிரி கிராக்டர் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, கமெண்ட்ல பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு. ஸோ அப்படி அட்மாஸ்பியருக்குள்ள வரும் பொழுது we are calling meteoroids as meteors. சரிங்களா? மீட்டியராய்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அது எர்த் அட்மாஸ்பியருக்குள்ள இல்ல. அப்படி இருக்கக்கூடிய அந்த பீசஸ் ஆர் அந்த ராக்கி ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம மீட்டியராய்ட்ஸ்ன்னு சொல்றோம். அதுவே அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை மீட்டியோர்ஸ்ன்னு சொல்றோம். கேலக்ஸி வந்து என்னன்னா நிறைய ஸ்டார் சிஸ்டம் இருக்கக்கூடியது. அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கக்கூடிய பல ஸ்டார் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து கேலக்சின்னு சொல்றோம். ஸோ அதுல வந்து பல சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆர் பல சிஸ்டம்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு மட்டும்தான், நம்ம எர்த் பக்கத்துல இருக்கிறதுக்கு மட்டும்தான் சன்னு பேர் வச்சிருக்கோம். ஒரு ஒன்றுத்துக்கும் அந்த மாதிரி வேற வேற பேர்கள் இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்த அந்த ஸ்டார் சிஸ்டம் சேர்ந்தது, கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட், கேசஸ், இது எல்லாமே சேர்ந்ததான் வந்து ஒரு கேலக்சின்னு சொல்றோம். நம்ம இருக்க கேலக்சியோட நேம் மில்கி வே கேலக்சி. ஸோ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் சேர்ந்து ஒன்னா ஃபார்ம் ஆகிறது தான், ஆர் ஒன்னா இருக்கிறதுக்கு பேர் தான் யூனிவர்ஸ். ஸோ சில ஃபேக்ட்ஸ் புக்ல சைட்ஸ்ல கார்னர்ஸ்ல கொடுத்திருந்த விஷயங்கள். ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் யுரேனஸ்க்கு தான் வந்துட்டு ரிங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், சாட்டர்னை சுத்தி மட்டும் இமேஜ் இருக்கு. இது வந்து பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா சாட்டர்னை சுத்தி மட்டும் தான் காட்டுவாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்மால் டெப்ரிஸ், அதாவது சின்ன சின்ன தூசி கல்லு அதால ஆனதுதான் வந்துட்டு இந்த ரிங்ஸ். இது வந்து சாட்டர்ன், ஜூபிட்டர், யுரேனஸ் மூணுத்துக்கு மட்டும்தான் ரிங்ஸ் இருக்கு. ஸோ மூன்ஸ் அண்ட் பிளானட்ஸ் வந்து ஷைன் பண்றதுக்கு ரீசன் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு செலஸ்டியல் பிளானட் விச் கேன் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் லைட்னா அவங்கள ஸ்டார்னு கூப்பிடுவோம். பட் நம்ம வானத்துல பார்க்கும்பொழுது சில பிளானட்ஸ் நட்சத்திரமா தெரியும், மூணுக்கு லைட் இருக்கு. பட் ஏன் வந்து அவங்கள பிளானட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் கூப்பிடுறது இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிகாஸ் தே டோன்ட் ப்ரொடியூஸ் தேர் ஓன் லைட். அது வந்து வெறும் சன்லைட் அவங்க மேல பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நமக்கு தெரியக்கூடிய காட்சியை தான் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க, அந்த வெளிச்சத்தை. ஸோ இதை வந்து ஆரியபட்டா இவரை பத்தியும் வந்து நம்ம ஹிஸ்டரியில பேசியிருக்கோம். லாஸ்ட் வீடியோல பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க.
ஸோ அவர் ஆரியபட்டா வந்து இதை வந்து அப்போவே சொல்லியிருக்காரு. பட் இப்போதான் ரீசன்ட் இயர்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சே சொல்லியிருக்காங்க. ஸோ லைட் ஆஃப் த சன் வந்து அவ்வளோ பெரிய சன், நீங்களே பாருங்களேன் இமேஜ்ல. சன் பக்கத்துல இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே வந்து குட்டியா தான் இருக்கு. ஆர் சன் குட்டியா இருக்குது, மீதி எல்லாமே பெருசா இருக்கு. சன் ஏன்னா சின்னதா ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். பக்கத்துல பார்க்கும்போது ரொம்ப குட்டியா தான் இருக்கும் இந்த பிளானட்ஸ் எல்லாம். அவ்வளோ பெருசு இருந்தாலும் சன்லைட் எர்த் ரீச் ஆகிறதுக்கு அபவுட் 8 minutes ஆகுது. சன்ல இருந்து அங்க ஒரு லைட் ரே அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எர்த்தை ரீச் பண்ணும்பொழுது இட் டேக்ஸ் அரௌண்ட் 8 minutes. ஸோ இங்க பாருங்க, மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இருக்கு. ஸோ நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் 21st July 1969 தான் மூன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் லாஸ்ட் இதுல சொன்னேன் இல்லையா, சேட்டலைட் 3 நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு. சேட்டலைட் 2 வகை, ஒன்று ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல். ஏன் அவங்கள சேட்டலைட் சொல்றோம் அப்படின்னும் பொழுது, எப்படி சன்னை சுத்தி பிளானட்ஸ் சுத்திட்டே இருக்குதோ அதே மாதிரி ஒரு பிளானட்டை சுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு சேட்டலைட். ஸோ இதுல சேட்டலைட்னும் போது நேச்சுரல் சேட்டலைட்னு வர எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து மூன் அப்படின்ற பேர் கொடுத்து காமன் டர்மா ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும் பொழுது அவங்க ஒரு மூனுக்கும் செப்பரேட் நேம்ஸும் இருக்கு. லைக் சாட்டர்னோட ஒரு மூனுக்கு பேர் வந்து டைட்டன். இது இல்லாம இன்னும் நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம்ஸ் கொடுக்க முடியாததுக்கு நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ன்றது வந்துட்டு நம்ம டெலிகாம்காக இருக்கட்டும், இல்ல சில ரிசர்ச் பர்பஸ்க்காக இருக்கட்டும், நம்ம ராக்கெட்ல வச்சு ஸ்கைல அனுப்பி எர்த் ஆர் மார்ஸ் ஆர் மூனை சுத்தத்துக்கு நம்ம சில சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள், அந்த ஹியூமன் மேட் ஒரு விஷயம் ஒரு பிளானட்டையோ ஒரு மூனையோ சுத்தி அதுல இருந்து கேப்சர் பண்ணி நமக்கு டீடைல்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம். சாப்டர் 2 குளோப். இதுல லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். ஸோ குளோப் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஸ்மால் மாடல் ஆஃப் எர்த். எர்த் எப்படி இருக்கும்ன்றத ஒரு சின்ன வடிவில் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த குளோப் ஆர் சர்க்கிள் அண்ட் ஷேப் தான். பட் எர்த்தோட ஷேப் இஸ் ஜியாய்டு. Axis, it is an imaginary line through center of the earth around which it rotates. So நமக்கு வந்து இதுதான் பூமி அப்படின்னா இதுக்கு சென்டர்ல ஒரு இமேஜினரி லைன் இருக்கு, அதுதான் வந்து ஆக்சிஸ். இதை சுத்தி தான் பூமி சுத்திட்டு இருக்குது. இந்த ஆக்சிஸோட நார்தர்ன் சைட்ல இருக்கிற விஷயம் நார்த் போல், சதர்ன் சைட்ல இருக்கிறது சவுத் போல், ஆர் கீழே இருக்கிறது சவுத் போல், மேல இருக்கிறது நார்த் போல். ஸோ எர்த்தோட ரொட்டேஷன் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் சுத்துது. So this is also an objective wise question. என்னன்னா நமக்கு வந்து டெய்லி பார்க்கும் பொழுது நம்ம சொல்றோம் சூரியன் வந்து கிழக்குல உதிக்குது அப்படின்ட்டு. ஈஸ்டர்ன் சைட் தான் நமக்கு வந்து சன் வருது. பட் சன் ரேஸ் ஆகல, எதுவும் ஆகல, அவங்க சென்டர்ல தான் இருக்காங்க. எர்த் தான் அவங்கள ரொட்டேட் அண்ட் ரிவால்வ் பண்றாங்க. ஸோ அப்படி எர்த் ரொட்டேட் ஆகும்பொழுது இட் இஸ் ரொட்டேட்டிங் வெஸ்ட் டு ஈஸ்ட். அதனாலதான் வந்து நமக்கு பார்க்கும் பொழுது சன் ஈஸ்ட்ல இருந்து ரைஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ ஈக்குவேட்டர் 0 டிகிரி, இது வந்து ஒரு இமேஜினரி லைன் குளோபோட சென்டர்ல ஆர் எர்த்தோட சென்டர்ல பாஸ் ஆகுது. இவங்க வந்து நம்ம எர்த்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த எர்த் அந்த ஈக்குவேட்டர் சொல்றோம் இல்லையா, சென்டர்ல ஒரு லைன் வரைஞ்சோம், அதை தான் வந்து லாட்டிடியூட். ஸோ இந்த லாட்டிடியூட் பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேட்டர் எங்க இருக்குன்னா இதுக்கு மேல 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 வரைஞ்சிட்டே போகலாம். அப்படி வரைஞ்சிட்டே போகும் பொழுது இந்த லைன்ஸ் எதுவுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. லாட்டிடியூட்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது, பேரலலா தான் டிராவல் பண்ணுவாங்க. இவங்க ஹாரிசான்டல் லைன். ஸோ இது ஒரு லைனையும் வந்து டிகிரில தான் மெஷர் பண்ணுவாங்க. இந்த டிகிரி நார்த், இந்த டிகிரி சவுத்னு சொல்லும் பொழுது ஈக்குவேட்டருக்கு மேல் பக்கம் இருக்கு, ஈக்குவேட்டருக்கு கீழ் பக்கம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் யார் யாருன்னா ஈக்குவேட்டர், Tropic of Cancer, Tropic of Capricorn, Arctic Circle, Antarctic Circle. So most of us வந்து confuse ஆகுது Tropic of Cancer and Capricorn. Tropic of Cancer வந்து 23.5 degree north, Tropic of Capricorn 23.5 degree south. So Arctic Circle and Antarctic Circle again 66.5 degree ல north and south ல இருக்கும்.
நம்ம இப்ப வந்து அந்த டிகிரி சொன்னோம் இல்லையா, அதை எப்படின்றத இந்த ஒரு இமேஜ்ல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ லைன் இது வந்து நமக்கு ஈக்குவேட்டர், சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேட்டர்ல இருந்து we are going to draw a line, சரிங்களா? இதுல இருந்து நான் இப்படி ஒரு லைன் வரையறேன். இந்த இடத்துல வரையும் பொழுது இங்க ரீச் ஆகுது இல்ல, இது வந்து ஈக்குவேட்டர், அதுல எர்த்தோட சென்டர் பாயிண்ட்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ஆக்சிஸ்ல. இதுல இருந்து இங்க மார்க் பண்ணி வரக்கூடிய இந்த லைனுக்கு பேரு தான் வந்துட்டு இந்த எந்த டிகிரில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 23.5 டிகிரி வச்சுக்கலாமே, அதுதான் வந்துட்டு நமக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ நம்ம நார்தர்ன் சைட்ல வரைஞ்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி வேரியஸ் இடத்துல இருந்து வரையும் பொழுது நமக்கு இந்த இடத்துல அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்றோம். இதுதான் வந்துட்டு டிராபிக் ஆஃப் கேன்சர். சேம் வே இங்க இருந்து இன்னொரு ஆங்கிள் வரையறோம், which is going to be 66.5. இதை வந்து நம்ம ஆர்டிக் சர்க்கிள்னும், ஸ்ட்ரெயிட்டா போல்ல இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு 90 டிகிரில இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நார்த் போல், which is 90 டிகிரி. நம்ம ஈக்குவேட்டர் வந்து இது 0 டிகிரி. ஒரு லைன் மேலேயே லைன் வரையும் பொழுது 0 டிகிரி, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆங்கிள் ஏற்றும் பொழுது இட் இஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்கறத தாண்டியும், அதாவது நம்ம லாட்டிடியூட்ஸை பத்தி பார்க்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆர் அடிஷனல் யூசேஜ் பொழுது ஹீட் ஜோன்ஸ் நமக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி இருக்குதுன்னா, ஹீட் ஜோன்ஸ் வந்து 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் டோரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிஜிட் ஜோன். ஸோ இதுல டாரிட் ஜோன் சொல்லும் பொழுது 2 டிராபிக்குக்கும் நடுவில், இன்க்ளூடிங் ஈக்குவேட்டர் சென்டர்ல வச்சு, ஒன் செகண்ட். ஸோ இந்த 23 டிகிரி நார்த்ல இருந்து 23 டிகிரி சவுத், சாரி இதுல வந்து உங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு ரெண்டுமே நார்த்னு கொடுத்துருக்காங்க என்என், பட் டிகிரி எஸ்னு கொடுக்கணும். ஸோ இந்த ரீஜியன் தான் வந்து டாரிட் ஜோன். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஹீட் ஆர் மேக்ஸிமம் சன்லைட் ரிசீவ் ஆகுது. அடுத்து நமக்கு இந்த டிராபிக்ல இருந்து இருக்கக்கூடிய சர்க்கிள் வரைக்கும், தட் இஸ் ஆர்டிக் சர்க்கிள் ஆர் அண்டார்டிக் சர்க்கிள் இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரீஜியன் தான் வந்துட்டு டெம்பரேட் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஹீட் மாடரேட்டா தான் இருக்கும், ஆர் ஹீட் ஆர் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மாடரேட்டா தான் இருக்கும். போல்ஸ் வந்து ஃப்ரிஜிட் ஜோன் சொல்றோம். இதுதான் வந்து இருக்கிறதுலே கோல்டஸ்ட் ரீஜியன். அண்டார்டிகா வந்து இன்னமும் ஐஸா தான் இருக்கு. ஸோ லாங்கிடியூட்ஸ் எப்படி லாட்டிடியூட்ஸ் ஹாரிசான்டலா பேரலா இருக்குதோ, சேம் வே இவங்க எப்படி இருக்க போறாங்கன்னா, எர்த்ல போல் டு போல் லைன் வரைஞ்சா எப்படி இருப்பாங்களோ அவங்க தான் வந்துட்டு லாங்கிடியூட்ஸ். ஸோ லாட்டிடியூட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று டச் ஆகாது, பட் லாங்கிடியூட்ஸ் ஒரு போல்ல இருந்து இன்னொரு போலுக்கு எல்லாருமே கனெக்ட் ஆகிறதுனால எல்லா லாங்கிடியூடுமே வந்துட்டு போல்ஸ்ல தான் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதுவும் ஒரு லாங்கிடியூடுக்கும் இன்னொரு லாங்கிடியூடுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் ஆர் இது எத்தனாவது லாங்கிடியூட் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிகிரியில தான் இதையும் மெஷர் பண்றோம். இந்த டிகிரியை ஃபர்தரா we can divide into minutes. இந்த மினிட்ஸையும் ஃபர்தரா we can divide into seconds. அது ஏன்னு பார்க்கும்பொழுது நம்ம டைம் ஜோன் பார்க்கும்பொழுது புரியும். ஸோ மெரிடியன் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்றோம், பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இது டைம் கால்குலேட் பண்றதுக்கும் டிஸ்டன்ஸ் லொகேட் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள்ல லாங்கிடியூட் யூஸ் ஆக போகுது. நம்ம எர்த்ல சொல்லும் பொழுது கரெக்டா சென்டர்ல கட் பண்றோம், மேல நார்த் கீழே சவுத்னு. பட் லாங்கிடியூட்னு சொல்லும்போது எல்லா இடத்துலயும் வரையக்கூடிய சேம் லைன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லைனுமே சிமிலர் லைன் தான். பட் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் பொழுது ஆல் கண்ட்ரிஸ் கேம் அலாங் அண்ட் ஃபிக்ஸ்ட் அ பிளேஸ் கிரீன்விச். இது வந்து லண்டன்ல இருக்கு, இங்கதான் வந்து பிரிட்டிஷ் ராயல் அப்சர்வேட்டரி இருக்கு. ஸோ இந்த லைனை தான் வந்து 0 டிகிரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுதான் வந்துட்டு கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்றோம். கிரீன்விச் மெரிடியன் இதுதான் டைம்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்க நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஜிஎம்டி அப்படின்ற விஷயம் கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்தியா வந்து +5.30 ஜிஎம்டி அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வந்து இதை வச்சுதான் மெஷர் பண்றோம். இப்போ இந்த 0 டிகிரிக்கு இங்க இருந்து இன்னொரு சைடு வரையும் பொழுது 180 டிகிரிஸ், ஏன்னா நம்ம 360 ரெண்டா பண்றோம்னா 180 180 வரும். ஸோ 180 டிகிரி இந்த சைட்ல இருக்கிறத ஈஸ்ட்வர்டுன்னு, இந்த அதர் சைடை வந்து வெஸ்ட் சைடுன்னு சொல்றோம். ஸோ புரியும் நினைக்கிறவங்களுக்கு அதுல ஒரு சின்ன கொஸ்டினும் கேட்கலாம்.
நம்ம இந்தியா வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. ஸோ ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம இடத்துல வந்து பிரிட்டிஷர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு தான் செட்டில் பண்றாங்க, நேமிங் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுற டாஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம ஜப்பான் கிரீன்விச் மெரிடியனுக்கு ஈஸ்ட்ல இருக்கா வெஸ்ட்ல இருக்கா? ஆப்வியஸ்லி ஈஸியா சொல்லிடுவீங்க. பட் இந்தியால இருந்து பார்க்கும் பொழுது ஈரான் இந்தியாவுக்கு ஈஸ்ட் இருக்கா வெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். ஆப்வியஸ்லி ஈஸி தான், இதெல்லாம் ஸ்கூல் பசங்களே சொல்லிடுவாங்க தான். ஸ்டில் நமக்கு இது தெரியணும். ஏன்னா ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல வரும்பொழுது இது வந்து ஈஸ்ட்ல இருக்கா வெஸ்ட்ல இருக்கான்ற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து நமக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு விச் நம்ம வந்து இதுல டைம் ஜோன்ஸ் பிரிக்கிறோம். நம்ம லாட்டிடியூட் வச்சு ஹீட் ஜோன்ஸ் பிரிச்சோம், அதே மாதிரி லாங்கிடியூட்ஸ் வச்சு டைம் ஜோன்ஸ் பிரிக்கிறோம். ஸோ இதுல எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஸ் ஐ செட், நம்ம கிரீன்விச்ல பாஸ் ஆகிற டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் 0.00. அதுல இருந்து இந்தியா வந்து +5 அப்படின்ற இருக்கு, +5 hours 30 minutes இருக்கு. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றோம்னு பார்க்கும்பொழுது நம்ம சொன்னோம் இல்லையா மேல மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்னு, அதே மாதிரி எர்த்தை 24 ஜோன்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி 24 ஜோன்ஸா பிரிக்கும் பொழுது we are going to have as a 15 degrees apartல வரும். ஸோ 360 degreesல ரொட்டேட் பண்ணுது, அதை 24 நம்ம டிவைட் பண்ணும்பொழுது 15 வருது. ஸோ ஒவ்வொரு 15 டிகிரிக்குமே 1 மணி நேரம்னு கால்குலேஷன் ஆகுது. நீங்க 1 டிகிரி லாங்கிடியூட்ல இருக்கீங்க, அங்க இருந்து 15 டிகிரி லாங்கிடியூட் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா யூ ஆர் டிராவலிங், ஆர் இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 1 hour. நீங்க 0 டிகிரில இருக்கீங்க, 15 டிகிரில உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் டைம் டியூரேஷன் 1 hour டிஃபரெண்ட். இந்த 1 hour டிஃபரன்ஸ் எப்படி ஆகுதுன்னு பார்த்தா, கிரீன்விச்ல இருந்து நீங்க ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் போனீங்கன்னா அடிஷன் ஆகுது, வெஸ்டர்ன் போனீங்கன்னா மைனஸ் ஆகுது. ஸோ அதை வச்சு டைம் கால்குலேஷனுக்கு நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த டைம் அங்க என்ன, ஆர் நமக்கும் அவங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் டைம் இருக்குன்றத தெரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஸோ நம்ம பேசும்பொழுது சொன்னோம் 0 டிகிரில இருந்து 15 டிகிரிக்கு ஒரு 1 hour டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அப்படி அகெயின் ஃபர்தரா கிளாஸிஃபை பண்ணும்பொழுது ஒரு டிகிரிக்கும் 4 minutes ஆகுது டிராவலிங் டைம்ல. ஸோ இப்படி நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு கண்ட்ரிக்குமே வந்துட்டு எக்கச்சக்கமான லாங்கிடியூட்ஸ் பாஸ் ஆகுது. சேமே இந்தியாவில் எக்கச்சக்கமான லாங்கிடியூட் பாஸ் ஆகுது. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஒரு இடத்துல வந்துட்டு சன் சீக்கிரம் உதிக்குது. நார்த் ஈஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அருணாச்சல் பிரதேஷ்ல தான் ஃபர்ஸ்ட் சன் உதயமாகுது. அங்க இருந்து நம்ம குஜராத் சைடு வரைக்கும் வந்தீங்கன்னா லேட்டா தான் உதயமாகும். இவங்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரே கண்ட்ரில இருக்கிறேன், நான் இங்க குஜராத்ல இருந்து ஃபோன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு விடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் விடியலன்னு சொன்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியால ஒரு லாங்கிடியூட் செலக்ட் பண்றாங்க, விச் இஸ் 82.5 டிகிரி ஈஸ்ட். ஸோ நம்ம வந்து அதுல மென்ஷன் பண்ணும்போது, அதாவது லாட்டிடியூட்ல மென்ஷன் பண்ணும்போது டிகிரி நார்த் டிகிரி சவுத்னு ஹெமிஸ்பியர்ஸ் பிரிச்சோம். இங்கே சொல்லும் பொழுது டிகிரி டிகிரி ஈஸ்ட் டிகிரி வெஸ்ட்னு சொல்லுவோம் லாங்கிடியூட்ல. ஸோ ஹாஃப்னும் பொழுது 30 minutes. இந்த ஒரு செமிகோலன் போட்டா 30 minutes, 2 போட்டாங்கன்னா செகண்ட்ஸ். ஸோ இங்க இருக்கிறது நம்ம கிரீன்விச்ல சொன்னோம் இல்லையா, கிரீன்விச் மெரிடியன் டைம் அப்படின்னு சொல்றாங்கன்னு, சேமே இந்தியால இருக்கிறத இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அங்க லண்டன்ல 12 o'clock அப்படின்னா இந்தியால 5:30. நான் வந்து 5:30ன்னா லண்டன்ல இருக்கவங்களே இப்போ டைம் 12ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லும் பொழுது ஐ எம் ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ திஸ் இஸ் 5:30 ஒன்லி. அவங்க பண்ணும் பொழுது மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூடை வச்சு தான் வந்து நமக்கு ஒரு பிளேஸை ப்ரிசைஸா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் நான் இந்த டிகிரி லாட்டிடியூட்ல இந்த டிகிரி லாங்கிடியூட்ல இருக்கேன்னு நான் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணும்பொழுது இந்த பாயிண்ட்டை வந்து ஐ கேன் ஃபைண்ட் இட் அவுட். அதை வச்சுதான் நமக்கு சில இடங்களோட லொகேஷன்ஸ் நேம்ஸ் மென்ஷன் பண்றோம். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம், இதுதான் வந்து 82.5 டிகிரி ஈஸ்ட். இதை தான் வந்து நம்ம எடுக்கிறோம். பாருங்க இங்க 97 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து the other end of India 68 டிகிரி ஈஸ்ட்ல இருக்கு. இவங்களோட டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் 2 hours.
ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ல சன் வந்ததுக்கு அப்புறம் 2 hours கழிச்சு தான் நம்ம குஜராத்ல வருது. பட் ஸ்டில் இந்தியால ஒரே டைமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு we are following the same time. இதுல என்ன உங்களுக்கு இன்னொரு ஆப்ஜெக்டிவ்னா நம்ம டைம் ஜோன்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல கிராஸ் பண்ணுது அப்படிங்கறது உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கேட்டிருக்காங்க. ஆல்சோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நம்ம இந்தியால கிராஸ் பண்ணி போகுது. அதுவும் எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ்லயும் நீங்க பாருங்க டைம் ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கிரீன்விச் மெரிடியன். ஸோ இதுக்கு இந்த பக்கம் இருக்கும்போது +1 +2 டைம் வந்து அப்படி கால்குலேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த சைடுன்னு வரும்பொழுது மைனஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கே ஒரு 180 டிகிரி போகணும்னு சொன்னா இந்த பக்கம் ஒரு 180 டிகிரின்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஒரு பர்டிகுலர் ஜோன்ல ரெண்டுமே கிளாஷ் ஆகி முட்டும் இல்லையா? அது வந்து ப்ராப்பரா லைனா வரையாம கொஞ்சம் ஷேப் மாத்தி வரைகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் டே லைன் சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு நாள் முன்ன பின்னன்றத இதை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா எர்த்தோட ஆக்சிஸ் டில்ட் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா எர்த்தோட சென்டர்ல நம்ம ஒரு ஆக்சிஸ் வரைகிறோம் அப்படின்னு ஒரு இமேஜினரி லைன். ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்சிஸ். பட் என்னன்னா எர்த்தோட ஆக்சிஸ் டில்டடா இருக்கு. இப்படி டில்டடா இருக்க ரீசன் தான் ஆர் இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் சீசன்ஸ் அண்ட் டே லைட் ஹவர்ஸ்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரீசன் பிகாஸ் இப்போ இவ்வளோ டில்டடா இருக்கும் பொழுது அதாவது இது ஸ்ட்ரெயிட்டா இல்லை. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சு இந்த சைட்ல சன் வரைகிறேன்னு பாருங்களேன். இவங்க எல்லாருக்குமே ஒரே லைன் ஆஃப் டைம்ல தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் ஒரே மாதிரியான சீசன்ஸ் தான் இருக்கும். பட் சின்ஸ் இப்படி டில்டடா இருக்கிறதுனால யூ கேன் சி ஹியர் நான் இங்கேருந்து சன் வரைஞ்சு இங்கேருந்து ரேஸ் வரைகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கும், இந்த எண்டுக்கு வரவே வராது. ஸோ இப்படி இருக்கும். அது ரொட்டேட் ஆகும் பொழுது மாறும். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்துட்டு சீசன்ஸ் அண்ட் டே லைட் வேரியேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன். லெட் இட் பி இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மேல இருக்க ரஷ்யா ஆர் நார்வே, ஸ்வீடன், இவங்க எல்லாருமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு சீக்கிரமா வந்து இருட்டிடும் சில டைம்ல நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து சேம் டைம்ல தான் இருக்கும். நீங்க வந்து அந்த டெம்பரேட் ஜோன்ஸ்ல இருக்கவங்கள டாரிட் ஜோன்ஸ்ல இருக்கவங்கள பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 hours 12 hours மார்னிங் 12 hours ஈவினிங்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் போகும் பொழுது ஆர் நார்தர்ன் போல்ஸ் கிட்ட போக 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 ஆர் சதர்ன் போல்ஸ்க்கு கீழே போக 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 அவங்களுக்கு டேயோட டைமிங்ஸும் வந்து மாறும். சில இடங்கள்ல 8 hours சன் இருக்கும், சில டைம்ஸ் அதே ஊர்ல 2 hours சன் இருக்கும். எல்லாமே அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இட் ஆல் பிகாஸ் த ரீசன் ஆஃப் ஆக்சிஸ் டில்ட் அண்ட் அந்த ஒரு ரீசனால தான் நமக்கு சீசனல் சேஞ்சஸும் வருது. திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சிஸ் டில்ட்டால தான் நமக்கு சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின். ஹிஸ்டரியில ஜியோகிரபியில உங்களுக்கு ட்விஸ்டடா கேட்கணும்னா இந்த இடம் தான் ட்விஸ்டடா கேட்பாங்க. ஸோ தேர்ட் சாப்டர் மோஷன்ஸ் ஆஃப் எர்த். ஸோ எர்த் வந்து ரெண்டு விஷயங்கள்ல மூவ் ஆகுது. ஒன்னு ரொட்டேஷன், இன்னொன்னு ரெவல்யூஷன். ரொட்டேஷன் அப்படின்னும் பொழுது தன்னைத்தானே தன்னோட சொந்த ஆக்சிஸ்ல சுத்துறது தான் வந்துட்டு ரொட்டேஷன். ரொட்டேஷன் ஆகுறதுனாலதான் நமக்கு வந்து டே அண்ட் நைட் வருது. நீங்க இங்க பார்க்கலாம், இங்க நமக்கு சன் இருக்கு, இங்க இருந்து அந்த ரேஸ் பாஸ் ஆகும் பொழுது இந்த ஹாஃப் இருக்குது இல்லையா, இந்த லைன்ல இருக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து டேயா இருக்கு, அந்த பக்கம் சன்லைட் இல்லாததுனால நைட்டா இருக்குது. இந்த லைனுக்கு பேர் தான் சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இதுவும் ஆல்மோஸ்ட் இமேஜினரி லைன் தான். ஸோ இந்த லைனுக்கும் வந்துட்டு பேரு சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். இது இல்லாம நம்ம ஆக்சிஸும் ஆர்பிட்டல் பிளேன்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எர்த் டில்டடா இருக்குன்னு சொன்னோம். இதுதான் எர்த்தோட சென்டர். நார்த் போல் சவுத் போல்னு பிரிச்சு இந்த ஆக்சிஸ் டிராவல் ஆகுது. பட் ஸ்டில் இதுவும் அதே ஷேப்ல தானே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இங்க திரும்ப அகெயின் நம்ம சென்டர்ல ஒரு இமேஜினரி லைன் வரைகிறோம். இவங்களுக்கு பேர் தான் ஆர்பிட்டல் பிளேன். ஸோ இதுக்கும் இந்த சென்டருக்கும் நம்ம வந்து அகெயின் கால்குலேட் பண்ணும்போது 66.5 டிகிரி ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்த மூவ்மெண்ட் வந்து ரெவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் சொன்னோம், தன்னைத்தானே சுத்திக்கிறது பேரு ரொட்டேஷன். சன்னை சுத்தி வர்றது தான் ரெவல்யூஷன். ஸோ இந்த ரெவல்யூஷன் ஒரு
நம்ம பிளானட் எர்த் சன்னை சுத்திட்டு வர்றதுக்கு இட் டேக்ஸ் அரவுண்ட் 365 1/4 days. ஸோ ஒரு 4 நாளும் அதுல வந்துடும். ஸோ நம்ம வந்து வெறும் 365 நாள் வாயில தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் 365 நாள் பிளஸ் ஒரு நாள்ல ஒரு கால்வாசி பங்கு வந்து சேர்த்துதான் எடுக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து கால்வாசி பங்கு சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர் பண்ணும்பொழுது அடுத்த கால்வாசி சேர்ந்துருச்சு, அடுத்ததுக்கு கால்வாசி, அடுத்ததுக்கு கால்வாசி, அப்படி 4 கால்வாசியை சேர்த்தோட நமக்கு 1 ஆயிருமா? அந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாளை தான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம லீப் இயர்னு வைக்கிறோம். 366 டேஸா நம்ம கேலண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 365 டேஸ் தான் இருக்கும். அந்த டேஸை வந்து சேர்த்து எடுத்து ஒரே நாளா we are having leap year February 29 366 டேஸா. ஸோ இதுவும் ஒரு ரீசனா வந்து ஏன் பிப்ரவரியில லீப் இயர் வச்சிருக்கோன்றதுக்கான கொஸ்டினும் ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ எர்த்தோட ஆர்பிட் வந்து எலிப்டிக்கலா இருக்கு. இதுவும் சர்க்கிள் ஷேப்ல இல்ல, எலிப்டிக்கலா இருக்கு. எலிப்டிக்கல்னா அந்த ஒரு முட்டை ஷேப்ல இருக்கு, ஒரு ஓவல் ஷேப். ஸோ இது வந்து அகெயின் சன்னோட டிஸ்டன்ஸ்க்கு முன்ன பின்னன்னு இருக்கும். I'll show the image and I'll explain it again. ஸோ ஒரு வருஷம் வந்து 4 சீசன்ஸா பிரிக்கிறோம். சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் அப்படின்னு. ஸோ சம்மர்னும் பொழுது நமக்கு வெயில் சூடு அதிகமா இருக்கும், வின்டர் குளிர்ச்சியா இருக்கும், ஸ்ப்ரிங் வந்து அந்த என்ன சொல்றது வசந்த காலம் ஆர் இளவேநீர் காலம் சொல்லுவோம். அந்த இலைகள்லாம் புதுசா வர டைம். ஆட்டம் வந்து இலையுதிர் காலம். ஸோ இது எல்லா இடத்துலயும் கரெக்டா ஃபாலோ ஆகாது, ஏன்னா சில இடத்துல மான்சூன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இளவேநீர் காலம் வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகும், ஆர் இலையுதிர் காலம் மிஸ் ஆகும். இது வந்து பெர்ஃபெக்ட்டா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன்ல இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது வந்து பெர்ஃபெக்ட்டா அமையும். ஸோ இது இல்லாம சம்மர் சாலிஸ்டிஸ்னு இருக்கும். சாலிஸ்டிஸ் அண்ட் ஈக்வினாக்ஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது Earth will be in a point where சன்னுக்கு கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா ஆல்மோஸ்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம 24 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல கரெக்டா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்கக்கூடிய நேரம் தான் ஈக்வினாக்ஸ். சில டைம்ல கொஞ்சம் ஃபார் அவேல இருக்கும், எலிப்டிக்கல்னு சொன்னோம் இல்லையா, அதனால ஃபார் அவேல இருக்கும் பொழுது we are going to have summer solstice, winter solstice. இது எது பேஸ்டா இருக்குன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பேஸ் ஆகி தான் இருக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கு. அதனால இவங்க வந்து சம்மர் சாலிஸ்டிஸ், வின்டர் சாலிஸ்டிஸ் சொல்றாங்க. சம்மர் சாலிஸ்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது நமக்கு டே வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். இது எப்போ இருக்குன்னா June 21. இது உங்களுக்கு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மூணுத்துலயுமே கேட்டிருக்காங்க. டேட்ஸ் ஆஃப் சம்மர் சாலிஸ்டிஸ் ஆர் டிசம்பர், ஆர் வின்டர் ஆர் ஈக்வினாக்ஸ். ஸோ ஈக்வினாக்ஸ் வந்து March 21 அண்ட் September 23 வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். சம்மர் சாலிஸ்டிஸ் ஒரு வாட்டி தான் வரும், வின்டர் சாலிஸ்டிஸ் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ நமக்கு சம்மர் சாலிஸ்டிஸ்ல சொன்னோம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லாங் டே இருக்கும்னு, அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லாங் நைட் இருக்கும். June 21 இது வரும். வின்டர் சாலிஸ்டிஸ்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து சன்னை விட்டு தொலைதூரத்துல இருப்போம். அதனால வந்துட்டு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல டே சின்னதா இருக்கும், நைட் பெருசா இருக்கும். அதுவே சவுத் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்க, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே பெருசா இருக்கும், நைட் சின்னதா இருக்கும். சோ இதுல இருக்குது இல்லைங்களா, ஆக்சுவலா இதுல வந்து ஆல்மோஸ்ட் சேம் ஓவல் தான் கொடுத்திருக்கோம். It will be like this way, இவ்ளோ தள்ளி இருக்கும். சோ இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். சன் வந்து சென்டர்ல இருக்கும், இங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளவு தள்ளி இருக்கும் பொழுது டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஈக்வினாக்ஸ் இங்க சென்டர்ல வரும் பொழுது எல்லாம் நடக்கும். இங்க சன்னுக்கு பக்கத்துல இருக்கும் பொழுது we will be having summer solstice in the northern hemisphere. டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது we will be having winter solstice. northern hemisphere பேஸ் பண்ணி தான் இந்த solsticeக்கு நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. Chapter 4 maps. So ஒரு map அப்படின்னா it is a drawing or a representation of earth's surface flat-ஆ இருக்கும் பொழுது. நம்ம globeனா ரவுண்டா இருக்கும்னு சொன்னோம், அப்படியே earth resemble பண்ணும், which is going to be of a circular shape. இது வந்து flat-ஆ இருக்கக்கூடிய விஷயம் தான் map. map வந்து again மூணா பிரிக்கலாம்: physical map, political map, thematic maps. So physical mapனு சொல்லும் பொழுது mountains, rivers, plains இதை மென்ஷன் பண்றது, அதாவது physical features மென்ஷன் பண்ணக்கூடியதை physical mapனு சொல்றோம்.
பொலிட்டிக்கல் மேப்னு சொல்லும் பொழுது கண்ட்ரி, ஸ்டேட், கேபிட்டல்ஸ் அது எல்லாத்தையும், கேபிட்டல்ஸ் மட்டும் இல்ல சிட்டிஸ் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றது பொலிட்டிக்கல் மேப். தீமெட்டிக் மேப்னு சொல்லும்போது பர்டிகுலர் விஷயங்களை அந்த மேப்ல மார்க் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயம், இந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, இந்த ஸ்டேட்ல கம்மியா இருக்குன்னு பிரிக்கக்கூடியது தீமெட்டிக் மேப்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி பாப்புலேஷன், ரெயின்ஃபால், கிராப்ஸ், மினரல் ரிசோர்சஸ், அது எல்லாமே வந்து தீமெட்டிக் மேப். மேப்ல 3 காம்பனன்ட் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து முக்கியமான 3 காம்பனன்ட்: டிஸ்டன்ஸ், டைரக்ஷன், சிம்பிள். டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கான அந்த டிஸ்டன்ஸ் அவங்க எந்த விதத்துல, பிகாஸ் நான் வந்து இந்த ஊர்ல இருக்கேன்ப்பா, இந்த ஊர்ல இருந்து அந்த பக்கத்து ஊர் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குன்னா நான் 10 கிலோமீட்டருக்கான மேப் வைக்க முடியாது இல்லைங்களா? அப்போ நான் ஒரு மேப் வரைகிறேன்னா அதுல 1 சென்டிமீட்டர் அப்படின்னா அது வந்து 10 கிலோமீட்டரு, 2 சென்டிமீட்டர்னா 20 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி மெஷரிங்கோட இருக்கிறது தான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதுல இப்போ நீங்க வேர்ல்டு மேப் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மொத்த வார்த்தும் அதுல கவர் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ அந்த ஸ்கேல்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும். ஒரு 1 சென்டிமீட்டர், அதே 1 சென்டிமீட்டர் சொன்னீங்கன்னா பெரிய கிலோமீட்டர்ஸ் உள்ளடங்கி இருக்கும். ஸோ அதை பொறுத்து லார்ஜ் ஸ்கேல் மேப், ஸ்மால் ஸ்கேல் மேப்னு பிரிக்கிறாங்க. டைரக்ஷன் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இது இல்லாம நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே வந்து மார்க் பண்ணி காட்டக்கூடிய விஷயம் தான் டைரக்ஷன்ஸ். ஸோ கார்டினல் பாயிண்ட்ஸ் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் தான் வந்து கார்டினல் பாயிண்ட்ஸ். ஸோ இது நார்த்ல இருக்கு அப்படின்னும் பொழுது எனக்கு சென்னையில இருந்து டெல்லி நார்த்ல இருக்கு, பெங்களூர்ல இருந்து கொல்கட்டா வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சிம்பிள்ஸ்னு சொல்லும் பொழுது வேரியஸ் சிம்பிள்ஸ் இருக்கு. ரோடு, ரிவர், டெம்பிள் எல்லாத்துக்குமே, சர்ச், மாஸ்க் எல்லாத்துக்குமான வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஸோ சில விஷயங்களுக்கு வந்து சில சிம்பிளுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ்க்கு பேர் கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ். ஸோ நீங்க இதுல பார்க்கலாம், இது வந்து ரயில்வே சிம்பிள், இது வந்து மீட்டர் கேஜ், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆர்எஸ் மார்க் பண்ணிருக்கு இல்லையா? இந்த மாதிரி போட்டிருக்குன்னா ரயில்வேயோட ரிலேட்டடான விஷயம். ரோடுனா 2 லைன் வரைஞ்சிருக்காங்க, விட்டு விட்டு வரைஞ்சா அன்மெல்டட் ரோடு, தட் இஸ் ஒரு ப்ராப்பரான ரோடு இல்லைன்னு சொல்லலாம். இது மாதிரி வரைஞ்சாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ இன்டர்நேஷனல் பவுண்டரி. இந்த மாதிரி குட்டி குட்டியா அதுவே கன்வெர்ட் ஆகிருக்கும் போது ஸ்டேட் பவுண்டரி, இன்னும் சின்ன சின்னதா இருந்தா டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரி. ஸோ வெல், டேங்க், கெனால், பிரிட்ஜ் அதுக்கானதும், டெம்பிள், சர்ச், மாஸ்க், சத்ரி இதுக்கான விஷயங்கள் வேற மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு சில லெட்டர்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்கதா வந்துட்டு நமக்கு கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ். ஸோ இது இல்லாம நமக்கு மேப்னா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இது இல்லாம ஸ்கெட்ச், பிளான்னு இன்னொரு 2 இருக்கு. ஸ்கெட்ச்ன்னு சொல்லும் பொழுது ஒரு ரஃபா வரையக்கூடிய மேப் தான் வந்துட்டு ஸ்கெட்ச். இதுல வந்து ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ இந்தியால வந்து இங்க இருந்து இது வரைக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ண நம்ம பெர்ஃபெக்ட்டா மார்க் பண்றது தான் மேப். பெர்ஃபெக்ட்டா இல்லாம ஒரு ரேண்டமா வரைகிற அளவு கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கெட்ச்ன்னு சொல்றோம். பிளான்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து வரைஞ்சு மார்க் பண்றது. இது வந்து மெஷர்மெண்ட்ஸோடய மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போது பிளான் காமிங்க அப்படின்னு தான் கேட்போம். இல்ல ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம், இல்ல வில்லா வாங்குறோம், வாட்ஸ்எவர் பிளான் காமிங்க அப்படின்றோம். இல்ல இந்த ரூம் கட்டணும் பிளான் கொடுங்கன்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்டோட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பிளான். சாப்டர் 5 மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்ல இருக்கக்கூடிய மேஜரான விஷயங்கள், அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். லித்தோஸ்பியர்னு சொல்றோம். லித்தோஸ்பியர்னு சொல்லும் பொழுது சாலிட் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் தான் வந்து லித்தோஸ்பியர்னு சொல்றோம். இது வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் மேஜரா வந்து இருக்கும். கான்டினென்ட், மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், பிளாட்டூஸ் இது எல்லாமே வந்து நமக்கு லித்தோஸ்பியர்ல தான் இருக்கு. லித்தோஸ்பியர் லித்துன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அ லேண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லித்தோஸ்பியரை வந்து ஃபர்தரா 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு லேண்ட் மாசஸ், இன்னொன்னு வாட்டர் பாடிஸ். ஸோ இதுல வந்து அந்த லேண்ட் பாடிஸை நம்ம வந்து கான்டினென்ட்ஸ் சொல்றோம், வாட்டர் பாடிஸை ஓஷன் சொல்றோம். இது வந்து லித்தோஸ்பியர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் த்ரூ அவுட் நீங்க பாத்தீங்கன்னா சி வாட்டர் லெவல் ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து சேமா தான் மெயின்டைன் ஆகுது த்ரூ அவுட் த எர்த். அதனால எல்லாத்தையும் மெஷர் பண்ணும்போது, மவுண்டெயின்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணும் பொழுது அவங்க இத்தனை மீட்டர்ஸ் ஃப்ரம் சி லெவல், அபவ் சி லெவல்னு கொடுத்துருக்காங்கன்னா சி லெவல்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து இவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ
7 continents: Asia, Africa, North America, South America, Antarctica, Europe, Australia. Asia, largest continent, almost 1/3 of land area cover பண்ணிருது. இது வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல கம்ப்ளீட்டா இருக்குது. யூரோப்ல இருந்து ஏசியா செப்பரேட் பண்ணும்போது we are having Ural mountains. So சில பிளேசஸ் லைக் ரஷ்யா, டர்க்கி எல்லாம் வந்து போத் யூரோப் ஏசியா ரெண்டுத்துலயுமே வரும். அந்த மாதிரி இருக்க இடங்களை வந்து யுரேஷியான்னு சொல்றோம். போத் யூரோப் அண்ட் ஏசியா. யூரோப் வந்து 3 சைட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது. ஒரு சைட்ல நம்ம ஏசியாவோட கனெக்டடா இருக்குது. உரல் மவுண்டன்ஸ் தான் வந்து கரெக்டா அவங்களை வந்து செப்பரேட் பண்ணி நமக்கு 2 டிஃப்ரெண்ட் கான்டினென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஆப்பிரிக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட். இது வந்து போத் நார்த் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, சவுத் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. இது இல்லாம ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மூணுமே இந்த கான்டினென்ட்ல பாஸ் ஆகுது. சஹாரா டெசர்ட், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹாட் டெசர்ட், இங்கதான் இருக்கு. இது வந்து லார்ஜஸ்ட் டெசர்ட்னு மட்டும் கேட்டா சஹாரா நமக்கு செகண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்டார்டிகா விச் இஸ் அ கோல்டஸ்ட் டெசர்ட். அது வந்து ஹாட் டெசர்ட்னு கேட்டாங்கன்னா சஹாரா இஸ் ஃபர்ஸ்ட். நார்மலா இது வந்து லார்ஜஸ்ட் டெசர்ட்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் செகண்ட் பிளேஸ். ஸோ இங்கதான் வந்து லாங்கஸ்ட் ரிவர் நைல் இருக்கு. இட் இஸ் நாட் லார்ஜஸ்ட், லாங்கஸ்ட் ரிவர் நைல் ஆப்பிரிக்கால தான் இருக்குது. நார்த் அமெரிக்கா தேர்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட். இது வந்து சவுத் அமெரிக்காவோட கனெக்ட் ஆயிருக்கிற விதம் வந்து ஒரு சின்ன நேரோ ஸ்ட்ரிப். அந்த ஸ்ட்ரிப்புக்கு பேரு வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமா. ஸோ இந்த கான்டினென்ட் போத் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல லைஸ் ஆகுது. சவுத் அமெரிக்கா இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்குது. ஸோ இங்க வந்து ஆண்டஸ் மவுண்டன் இருக்கு. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இதுதான். ஸோ இங்கதான் வந்து லார்ஜஸ்ட் ரிவர் அமேசான் இருக்கு. இது வந்து லார்ஜஸ்ட் ரிவர்னு சொல்லும் பொழுது அந்த ரிவர் பேசினோட அந்த லென்த் பெருசா இருக்குது. வெரஸ் நைல்னு சொல்லும் பொழுது ரொம்ப லாங்கா இருக்குது. ஆஸ்திரேலியா ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் அதுதான். ஈவன் சம்டைம்ஸ் வந்து ஓஷனேஷியான்னு மென்ஷன் பண்றாங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியான்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியா இஸ் போத் கான்டினென்ட் ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரி. அதனால லெட் இட் பி நியூசிலாந்து, பாப்பா நியூகினியா, அந்த மாதிரியான கண்ட்ரிஸும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும்பொழுது ஓஷனேஷியான்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இதுதான். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் கம்ப்ளீட்லி இருக்கு. இட் இஸ் அன் ஐலாண்ட் கான்டினென்ட். இங்க வந்து எல்லாமே வந்து ஐலாண்ட்ஸ் தான். அண்டார்டிகா கம்ப்ளீட்லி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கு. சவுத் போல் தான் வந்து சென்டர்ல இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். போல்ஸ்ல உங்களுக்கு டைம் கிடையாது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா நம்மளோட லாட்டிடியூட்ஸ் வந்து அங்க லாங்கிடியூட்ஸும் வந்து அங்க போல்ஸ்ல மீட் பண்றதுனால எல்லா டைம் ஜோன்ஸும் அங்கதான் வந்து யுனைட் ஆகுது. ஸோ அங்க டைம் ஜோன்ஸ் ஃபாலோ ஆகுறது கிடையாது. ஸோ இது வந்து ஆல்வேஸ் சவுத் போலார் ரீஜன்ல இருக்கிறதுனால எப்பவுமே கோல்டா இருக்கு. ஸ்னோ, ஃப்ரீசி, ஐஸ் மட்டும்தான் இருக்கு. ஐஸ் மட்டும்தான் இருக்குது அங்க. ஸ்னோ கூட கிடையாது, ஐஸ் மட்டும்தான் இருக்கு. So since it is completely covered with ice, there is no permanent human settlements. ஆனா சில ரிசர்ச் பர்பஸ்க்காக அண்டார்டிகால பல கண்ட்ரீஸ் அங்க வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ஸ்க்கு நேம் மைத்ரி அண்ட் தக்ஷின் கங்கோத்ரி. இந்த 2 ஸ்டேஷனுமே இந்தியாவோடது, அண்டார்டிகால இருக்கு. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின். அடுத்து ஹைட்ரோஸ்பியர். நம்ம ஓஷன்ஸ் பத்தி சொன்னோம் இல்லைங்களா, லித்தோஸ்பியர்ல வரும்பொழுது அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரோஸ்பியர். ஸோ இது வந்து எல்லா வாட்டர் பாடிஸும் சேர்த்து தான் ஹைட்ரோஸ்பியர். ஓஷன், சி, ரிவர், லேண்ட், லேக்ஸ், அண்டர் கிரவுண்ட் வாட்டர், கிளேஷியர்ஸ் எல்லாமே சேர்த்தது தான். நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய அந்த 2/3 ஆஃப் வாட்டர் தான் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடியதுல 97% வந்து ஓஷன்ல தான் இருக்குது. ஸோ ஹியூமன்ஸால பெருசா யூஸ் பண்ண முடியாது. இது இல்லாம மீதி இருக்கக்கூடிய 3% வந்துட்டு it is stored in the ice sheets. நம்ம ஹிமாலயாஸ் அண்ட் இன்னும் நிறைய மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸாலே கவர் ஆயிருக்கும். அண்டார்டிகா எல்லாத்துலயும் அந்த ஐஸ் ஷீட்ஸ் தான் இருக்கு. இது இல்லாம கிரவுண்ட் வாட்டர்லயும் இருக்கு. வெறும் 0.01 to 0.1% வரைக்கும் தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிளா இருக்கு. ஸோ ஓஷன்ஸ்னு சொல்லும் பொழுது பெசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன் இருக்கு. 5 ஓஷன்ஸ் இருக்கு. இந்த 5 ஓஷனுமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடா இருக்கு. பசிபிக் ஓஷன் லார்ஜஸ்ட் ஓஷன், சர்க்குலர் ஷேப்ல இருக்கும்.
மரியானா ட்ரெஞ்ச் இதுதான் வந்து எர்த்தோட டீப்பஸ்ட் பாயிண்ட். திஸ் இஸ் ஆல்சோ an important objective wise question. மரியானா ட்ரெஞ்ச் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு எந்த ஏரியால இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, ஒரு எந்த கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்குன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அட்லாண்டிக் ஓஷன் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன், ஆல்மோஸ்ட் எஸ் ஷேப்ல தான் இருக்கும். இங்க இருக்க கோஸ்டல் லைன் வந்து ஹைலி இன்டெண்டடா இருக்கும். இன்டெண்டட்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி ஃபார் நேச்சுரல் ஹார்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ். ஸோ ஒரு கப்பல் வருதுன்னா ஈஸியா இங்க உள்ள போயிட்டு பார்க் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்டெண்டட் ஏரியாஸ்ல. ஸோ சின்ஸ் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தேம், இந்த இடம் ஆர் அட்லாண்டிக் ஓஷன் வந்து பிஸியஸ்ட் ஓஷனா இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் காமர்ஸ், அதாவது பிசினஸ் பாயிண்ட்ல பார்க்கும்பொழுது இங்க வந்து அதிகமான கப்பல் போக்குவரத்து நடக்குது. இந்தியன் ஓஷன், த ஒன்லி ஓஷன் வித் கண்ட்ரி நேம் இந்தியன் ஓஷன் தான், இந்தியாவோட நேம் தான் எடுத்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு. இது ஏன் இந்தியன் ஓஷன் தான் நேம் வச்சாங்கன்றதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்கு. சேம் வே இப்போ கண்ட்ரிஸ் லைக் சைனா எல்லாருமே வந்து பாகிஸ்தான் எல்லாமே இல்ல திஸ் ஓஷன் வி ஆர் ஆல் யூசிங், நீங்க அதுக்கு எப்படி இந்தியன் ஓஷன் பேர் வச்சீங்க எங்களுக்கு தெரியாது மாத்துங்க நடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் ரீசன் இந்தியன் ஓஷன் நேம் வைக்கும் பொழுது இந்தியாவுக்கு எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா, வெஸ்ட் பெங்கால் ஆர் பங்களாதேஷ் அந்த ரீஜியன்ல வந்து அதிகமான ஸ்பைசஸ் இருந்தது. அதனால எல்லாரும் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் இந்தியாவும் நமக்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் இருந்தது. பல கண்ட்ரீஸ் இங்கதான் டிராவல் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணாங்க. அதனால இந்தியாவுக்கு போற வழி இருக்கிறதுனால இந்தியன் ஓஷன் சொன்னாங்க. ஆல்சோ நம்ம சோழாஸ் அப்புறம் இன்னும் பல ராஜாக்கள் வந்து என்டையர் இந்தியன் ஓஷன் ரீஜியனே வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது. தே வென்ட் டு மால்தீவ்ஸ், தே வென்ட் டு ஆஸ்திரேலியா, மலேசியா எல்லாத்துக்குமே வந்து அவங்க கடல் வழி பயணம் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட சாம்ராஜ்யம், அவங்களோட கோட்டையா தான் வந்து இந்த ரீஜன் இருந்தது, இந்த ஓஷன். அதனாலயும் இதை வந்து இந்தியன் ஓஷன் தான் நேம் சொல்றாங்க. ஸோ ஹிஸ்டரி அவங்க அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு இப்போ எங்களுக்கு பேர் மாற்றி கொடுங்கன்னு மொபைல் எடுத்துட்டு இருக்காங்க. சதர்ன் ஓஷன், அண்டார்டிகாவை சுற்றி இருக்கிறது தான் வந்து சதர்ன் ஓஷன். சேம்வே ஆர்டிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய நார்தன் போல்ல இருக்கக்கூடியது வந்து ஆர்டிக் ஓஷன். ஸோ ஆர்டிக் ஓஷன் வந்து பசிபிக் ஓஷனோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துக்கு பேரு, அந்த இடத்துல வாட்டரும் ரொம்ப ஷாலோவா தான் இருக்கும், டீப்பா இருக்காது. அந்த இடத்துக்கு பேரு பேரிங் ஸ்ட்ரெயிட். திஸ் இஸ் ஆல்சோ an important objective wise question. ஸோ இங்க பாருங்க, நமக்கு வந்து மேப்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்ச தெரிஞ்ச விஷயம் தான். ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஓஷனேஷியா ஆர் ஆஸ்திரேலியா அண்ட் ஓஷனேஷியா, இது ஃபுல்லா அப்படி. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் பாருங்களா, ஆல்மோஸ்ட் எஸ் ஷேப்ல இருக்கு. பசிபிக் ஓஷன் இங்கே பாதி சர்க்கிள், இங்கே பாதி சர்க்கிள் இருக்கு. இந்தியன் ஓஷன் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரையாங்குலர் ஷேப் தான். ஸோ ஃபுல் அண்டார்டிகாவை சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு சதர்ன் ஓஷன். போல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இடம் ஆர்டிக் ஓஷன். இந்த குட்டி இடம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து பேரிங் ஸ்ட்ரெயிட். அடுத்து அட்மாஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் லித்தோஸ்பியர் பார்த்தோம், விச் இஸ் அபவுட் லேண்ட். அடுத்து ஹைட்ரோஸ்பியர் பார்த்தோம், விச் இஸ் அபவுட் வாட்டர். அடுத்து அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அபவுட் கேசஸ். ஏர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கேசஸ் தான் வந்துட்டு, அந்த லேயர் ஆஃப் கேசஸ்க்கு பேர் அட்மாஸ்பியர். இது இருக்கிறதுனால தான் லிவிங் ஆர்கானிசம் இருக்க முடியுது. ஸோ இதுல வந்து நமக்கு நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்குது. இந்த அட்மாஸ்பியரையும் லேயர்ஸா பிரிக்கிறாங்க. இது நான் செப்பரேட் டாபிக்கா, செப்பரேட் வீடியோவாகவும் கொடுக்குறேன். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். இது நான் செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன்ற ரீசன், இந்த ஒரு லேயர்லையும் சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டா இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவா கொடுக்குறேன். நைட்ரோஜன் 78% இருக்கு, ஆக்சிஜன் 20% இருக்கு, மீதி கேசஸ் நமக்கு 1% தான் இருக்குது. ஸோ அட்மாஸ்பியருக்கு டென்சிட்டியும் இருக்கு, ப்ரெஷரும் இருக்கு. ஸோ டென்சிட்டின்னு சொல்லும் போது அந்த அடர்த்தி தன்மை, இது ஹைட் ஒரு ஹைட்டுக்கும் மாறி இருக்கும். சி லெவல் ஆர் கிரவுண்ட் லெவல்ல நமக்கு அதிகமா இருக்கும். மேலே ஏற 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 டென்சிட்டி ஆஃப் அட்மாஸ்பியர் குறைஞ்சிட்டே போகும். அப்போ டென்சிட்டி ஆஃப் அட்மாஸ்பியர் குறையறதுனால பிரீத்திங் பண்ணும்பொழுது, அதாவது மவுண்டைன் பீக்ஸ்ல போயிட்டு நம்ம பிரீதிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஹை பீக்ஸ் லைக் மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாம் கிளைம் பண்ணும்போது அவங்க ஆக்சிஜன் தனியா எடுத்துட்டு போவாங்க. அடுத்து அட்மாஸ்பியர்ல ஹை ப்ரெஷர் ஜோன், லோ ப்ரெஷர் ஜோன் இருக்கு.
இதெல்லாம் வந்து இன்னொரு செப்பரேட் டாபிக்ல எப்படி வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, விண்ட் மூவ்மெண்ட்ஸ் அதை பத்தி பார்க்கும்பொழுது இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். இதுல லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அட்மாஸ்பியர்ல சில இடங்கள் ஹை ப்ரெஷர் ஏரியா, லோ ப்ரெஷர் ஏரியான்னு இருக்கு. எப்பவுமே ஏர் வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும். இப்படி இந்த மூவிங் ஏரை தான் வந்து நம்ம விண்ட்னு கூப்பிடுறோம். நெக்ஸ்ட் இஸ் பயோஸ்பியர். பயோஸ்பியர்னு சொல்லும் பொழுது லேண்ட், வாட்டர், ஏர் இது 3 இன்ட்ராக்ட் ஆகி உயிரினங்கள் நம்ம ஃபார்ம் ஆயிருக்கோம் இல்லையா, நமக்கு சப்போர்ட் ஆகுது இல்லையா, அதுதான் பயோஸ்பியர். ஸோ இந்த பயோஸ்பியர்ல இருக்க இன்னொரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம் இல்லையா, எல்லா மற்ற கேசஸோட கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் அது எல்லாம் சேர்ந்துதான் 1% சொன்னோம். பட் அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆக ஆக நம்ம குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, எர்த்தோட டெம்பரேச்சர். ஸோ CO2 எது அதிகமாக லீட் பண்ணுதுன்னா, இண்டஸ்ட்ரி, தெர்மல் பவர் பிளான்ஸ், வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து இன்னும் ஏர் பொல்யூஷனுக்கு நிறைய இருக்கு. இது எல்லா பொல்யூஷனும் சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுறதுனால குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கு பேர் தான் குளோபல் வார்மிங். ஸோ இங்க பாத்தீங்களா, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மிசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். தெர்மோஸ்பியர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அயனோஸ்பியர். அதனால தான் உங்களுக்கு வந்து அயனைஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கே இருக்கும். நமக்கு சேட்டலைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்து டீட்டெயிலாக நான் செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ பயோஸ்பியர் நம்ம அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் 3ம் சேர்ந்து தான் பயோஸ்பியர். 6th சாப்டர், மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் எர்த். ஸோ நம்ம லித்தோஸ்பியர் பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸை பத்தி பார்க்கக்கூடியது தான் இந்த சாப்டர். ஸோ லேண்ட்ஃபார்ம்ஸ் எர்த்ல இருக்கும் பொழுது ஃபார்ம் ஆகிற வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது. லெட் இட் பி மவுண்டெயின்ஸ், பிளாட்டூஸ் எல்லாமே. இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயத்துக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். போத் இன்டர்னல் ப்ராசஸும், இன்டர்னலியும் எர்த்ல சில சேஞ்சஸ் நடக்குது, எக்ஸ்டர்னலியும் சில சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இன்டர்னல் ப்ராசஸ்னால நடக்கக்கூடிய விஷயம் வந்து அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் சிங்கிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். அதாவது இன்டர்னல் ப்ராசஸ்ல ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எர்த் வந்து எய்தர் மேல, அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய லேண்ட் சர்ஃபேஸ் எய்தர் மேல ஏறதுக்கான வாய்ப்போ இல்ல கீழே போறதுக்கான வாய்ப்போ இருக்கிறது வந்து இன்டர்னல் ப்ராசஸ்ல நடக்கும். எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்னு சொல்லும் பொழுது நமக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன் இஸ் இரோஷன், தி அதர் ஒன் இஸ் டெபாசிஷன். ஸோ இரோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, வியரிங் அண்ட் டியரிங் அந்த விஷயம் தான் வந்துட்டு இரோஷன். அதாவது ஒரு ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழியும் சொல்லுவோம் இல்லையா, எறும்பு தேய தேய கல்லும் வந்து கரையும், ஆர் மலைத்துளி விழுக விழுக. சேம் வே எதர் மழையா இருக்கலாம், கெமிக்கல் சேஞ்சஸா இருக்கலாம், ஆர் நம்ம ரெகுலர் பாத்வேஸ், நீங்க ரெகுலரா போகும்போது கூட பாருங்களேன், நம்ம ஒரு இடத்துல புல்லு இருக்கும், அதுல நடக்க 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 பார்த்தா அந்த இடத்துல புல்லு தேஞ்சு போய் வெறும் ரோடு மண்ணு மட்டும் தான் தெரியும். இன்னும் ஒரு சில இடத்துல குழிகள் கூட விழுந்திருக்கும். ஸோ ஒரு கல் இப்படி இருக்குதுன்னா, ஃபார் சம் ரீசன் இதுல மேல இருக்க லேயர் பை லேயரா உறிஞ்சு விழுந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் எரோஷன். இப்போ இங்க உரியுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது தேஞ்சு வர்றது, இது ஒரு இடத்துல கலெக்ட் ஆகும். இப்படி டெபாசிட் ஆகி கலெக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம டெபாசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து அகெயின் இந்த 2 ப்ராசஸும் எப்படி நடக்குதுன்னா, சாரி, வாட்டர், ஐஸ் எல்லாத்தால தான் வந்து மேஜரா நடக்குது. ஆர் விண்ட், சாரி இதுல டி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வாட்டர், ஐஸ் அண்ட் விண்டால தான் வந்துட்டு நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இப்போ வந்து அந்த இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸால சில சேஞ்சஸ் நடக்குது. அதுல 3 மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி எலிவேஷன் அண்ட் ஸ்லோப் அப்படின்றது. அதாவது லேண்ட்ல வந்து பல சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னோம். அதுல எலிவேஷன், அதாவது ஹைட்டா இருக்கிற இடம் ஆர் ஸ்லோப்பியா இருக்கிற இடத்த வச்சு 3ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வந்து மவுண்டெயின்ஸ், இன்னொன்னு பிளாட்டூஸ், இன்னொன்னு பிளெயின்ஸ். ஸோ மவுண்டெயின் சொல்லும் பொழுது மலைகள். ஸோ இது வந்து நேச்சுரலான லேண்ட் எலிவேஷன் தான் வந்து மவுண்டெயின் சொல்றோம். இந்த மவுண்டெயினோட உச்சியில, அதாவது நீங்க ரொம்ப ஹையஸ்ட் பீக்ஸ் எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பனியால கவர் ஆயிருக்கும். அது வந்து பிக்ஸ்டாவே இருக்கும், எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு அந்த பனியால கவர் ஆயிருக்கும்.
வருஷம் 365 நாளையும். அதை வந்து கிளேஷியர்ஸ்னு சொல்றோம். ஸோ சில மவுண்டெயின்ஸ் எப்படி நம்ம வந்து ஹையா இருக்கும், அதுல வந்து ஸ்னோ கவர் ஆயிருக்கும்னு சொல்றோமோ, அதே மாதிரி சில மவுண்டெயின்ஸ் கடலுக்கு அடியில இருக்கு. இது ரெண்டுமே கூட செப்பரேட் டாபிக்கா வரும். ஏன்னா வந்து கிளேஷியர்ஸ் மவுண்டெயின்ல ஃபார்ம் ஆயிருக்குன்றதும் ஒரு கொஸ்டின் தான். அண்டர் வாட்டர் மவுண்டெயின்ஸும் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா மவுண்டெயினே ஒரு செப்பரேட் டாபிக் நான் வீடியோ கண்டிப்பா கொடுக்குறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வெட்னஸ்டேஸ்ல. ஸோ அதோட மெயின் ரீசன் என்ன, அதோட மவுண்டெயின்ஸ் எப்படி டைப்ஸ், ஏன் ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே. ஸோ மவுண்டெயின்ஸ்ல வந்து ரிச் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ரெண்டுமே இருக்கும். தட் இஸ் தாவர வகைகள் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும், வெரைட்டியா இருக்கும் கம்பேர் டு மற்ற இடங்களுக்கு பார்க்கறத விட. ஸோ அதே மாதிரி மவுண்டெயின்ஸ்ல வந்து ஒரு தொடர்களா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொடர்ச்சி மலை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ரேஞ்ச்னு அர்த்தம். ஐ மீன் இங்கிலீஷ்ல அதை வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த மவுண்டெயின்ஸ் வந்து லைன் அரேஞ்ச் ஆயிருக்கும் போது நம்ம அதை வந்து ரேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ மவுண்டெயின்ஸ் வந்து மூணா அகெயின் நம்ம டைப்ஸ் பிரிக்கலாம். ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ், பிளாக் மவுண்டெயின்ஸ், வால்கனிக் மவுண்டெயின்ஸ். ஃபோல்ட் மவுண்டெயின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், ஆல்ப்ஸ், இது ரெண்டுமே யங் மவுண்டெயின்ஸ். ஆரவல்லி ரேஞ்ச் நம்ம இந்தியாவில் இருக்குது, அது ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டெயின். லைக் வேர்ல்டுல சில மவுண்டெயின்ஸ் மட்டும்தான் ஓல்டஸ்ட், அதுல ஒன்று ஆரவல்லி ரேஞ்ச். அதுக்கப்புறம் அப்பலேஷியன்ஸ் இன் நார்த் அமெரிக்கா அண்ட் உரல் மவுண்டெயின்ஸ் இன் ரஷ்யா. நம்ம பார்த்தோம், நமக்கு உரல் மவுண்டெயின்ஸ் தான் வந்து யூரோப் அண்ட் ஏஷியாவை பிரிச்சு கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து ஓல்டு மவுண்டெயின் தான். பிளாக் மவுண்டெயின்ஸ் இது வந்து broken and displaced vertically. நான் இமேஜ் வச்சு நெக்ஸ்ட் இதில் கிளியரா சொல்றேன். அண்ட் இதனால தான் நான் வந்து மவுண்டெயின் செப்பரேட் டாபிக்கா வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னேன், இந்த மவுண்டெயின் டைப்ஸ் அண்ட் அதோட ரீசன்ஸ். ஏன்னா இது டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு ஜியோகிராபிக் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின், எஸ்பெஷலி இன் யூபிஎஸ்சி. அதுல வந்து சில கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ பிளாக் மவுண்டெயின்ஸ்ல வந்து ஹார்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்லிஃப்ட் ஆனது ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து மேல இருக்கிறத வந்து ஹார்ஸ்ட்ஸ்னு சொல்றோம், கீழே இருக்கிறத கார்பன் அப்படின்னு சொல்றோம். ரைன் வேலி அண்ட் வாஸ்கஸ் மவுண்டைன் இன் யூரோப் இதுக்கு எக்ஸாம்பிள். வால்கனிக் மவுண்டெயின்ஸ் வால்கனோ ஆக்டிவிட்டியால ஃபார்ம் ஆகுது. மவுண்ட் கிளிமஞ்சாரோ இன் ஆப்பிரிக்கா, மவுண்ட் ஃபுஜியாமா இன் ஜப்பான், இது எல்லாம் இது வந்து வால்கனிக் மவுண்டெயின்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் சொன்னேன் சரிங்களா, நம்ம எர்த் வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்குது. லித்தோஸ்பியரையும் வந்து கொஞ்சம் லேயர்ஸா பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்றோம். அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எப்பவுமே மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி மூவ் ஆகும் பொழுது சில டைம்ஸ் இடிச்சு ஃபோல்ட் உருவாகும். இடிச்சு வரும் பொழுது இந்த மாதிரி லேயர்ஸ் பை லேயர்ஸா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ். நீங்க இது பார்க்கல, இது ஹிமாலயோட பிக்சர்ஸ் தான். இதுல லேயர் பை லேயர் நமக்கு தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து ரீசன் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ். ஐ மீன் இதுதான் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ், அதனால தான் அதுக்கு பேரு. அண்ட் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் ஜென்ரலா எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் இடிச்சு உருவாகும் பொழுது வரது தான் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ். ஸோ நீங்க ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் நீங்க இந்த மேப்ல வரைஞ்சு பாக்குறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு கண்ட்ரியோட பார்டர்ல இருக்கும். இப்போ ஹிமாலயாஸ் பாத்தீங்கன்னா நமக்கு நார்தர்ன் பவுண்டரியில இருக்கும். உரல் மவுண்டெயின்ஸ் சொன்னோம் இல்லையா, ஏஷியா அண்ட் யூரோப்க்கு பார்டர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த பார்டர்ஸ்ல தான் இருக்கு. ஏன் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான கேள்வி. யூபிஎஸ்சில டிஸ்கிரிப்டிவ்ல இந்த கொஸ்டின் இருக்கும். நீங்க என்னென்ன மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா, அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னொன்னு ஹிட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை வச்சுதான் கண்ட்ரிஸும் சம்டைம்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அதுல இருக்க அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அது எல்லாமே வந்து இன்னும் டீடைல்டா பார்க்கணும். ஸோ ஐ கிவ் இட் இன் அ செப்பரேட் வீடியோ. ஸோ பிளாக் மவுண்டெயின்ஸ் இங்க உங்களுக்கு கிளியரா இமேஜ் தெரியுதுங்களா? இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு, இங்க ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு, சென்டர்ல ஒரு லோ லைங் லேண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து பிளாக் மவுண்டெயின்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். ஒரு பிளாக் ஆஃப் லேண்ட் வந்து எய்தர் மேல போயிருக்கு, அதாவது ரெண்டு சைட்லயும் ப்ரெஷர் விழுந்து எய்தர் மேல போயிருக்கு, ஆர் ஒன்னு மேல போயிருக்கு, இன்னொன்னு கீழே போயிருக்கு.
இதனால ஃபார்ம் ஆகிறது தான் பிளாக் மவுண்டெயின்ஸ். வால்கனிக் மவுண்டெயின்ஸ்னு சொல்லும் பொழுது வால்கேனோ ஆக்டிவிட்டியால வர்றது தான் வால்கனிக் மவுண்டெயின்ஸ். நம்ம இது எல்லாமே மவுண்டெயின்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியர் கட்டா பார்க்கலாம். ஸோ பிளாட்டூஸ் நம்ம சொன்ன மவுண்டெயின்ஸ்னா வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் பிக். பட் பிளாட்டூஸ்னு சொல்லும் பொழுது டேபிள் லேண்டா இருக்கும். அதுக்கு பேரே வந்து டேபிள் லேண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபிளாட் டாப்டு டேபிள் தான் வந்து பிளாட்டூஸ். இதோட சரௌண்டிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளெயின்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும் பொழுது இதை வந்து பிளாட்டூஸ்னு சொல்றோம். நம்ம இந்தியாவில் டெக்கன் பிளாட்டூ இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிளாட்டூஸ். ஸோ இதெல்லாம் பேசும் பொழுது இது ஓல்டஸ்ட் எப்படி வந்துச்சு, நம்ம வந்து இதை வந்து ஓல்டஸ்ட் பிளாட்டூன்னு சொல்றோம். அரவல்லி ரேஞ்சா ஓல்டஸ்ட் ஃபோல்டு ரேஞ்சஸ்ல ஒன்றுன்னு சொல்றோம். பட் ஹிமாலயாஸ் ஏன் யங் ஃபோல்ட் மவுண்டன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இந்த கண்ட்ரிஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ் முன்னாடி கிடையாது. தே ஆல் வேர் அ சிங்கிள் ஹியூஜ் மாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட்ஸ் ஆகி தே ஃபார்ம்ட் இன்டு த கரண்ட் பொசிஷன் ஆஃப் லேண்ட்ஸ். ஸோ அதுவும் வந்து நான் தனியாக செப்பரேட் வீடியோவில் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து இது ஏன் இந்த இடத்துல வந்து ஓல்டு பிளாட்டூஸ் ஒரு ஓல்டு மவுண்டெயின்ஸாக இருந்தது, ஏன் இது வந்து நியூ மவுண்டெயின்ஸ்ன்றதையும் அதில் கிளியர் கட்டாக நமக்கு புரியும். ஸோ ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளாட்டூ கென்யாவில் இருக்கு. டான்சானியா உகாண்டாலையும் வெஸ்டர்ன் பிளாட்டூ ஆஃப் ஆஸ்திரேலியா இருக்கு. சாரி, ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் பிளாட்டூ வந்து கென்யா, டான்சானியா அண்ட் உகாண்டால இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வெஸ்டர்ன் பிளாட்டூ இருக்குது. டிபெட்டியன் பிளாட்டூ இஸ் த ஹையஸ்ட் பிளாட்டூ இன் த வேர்ல்ட். ஹிமாலயாஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அதனால அவங்க ஹையஸ்ட்லேயே இருக்காங்க. ஸோ பிளாட்டூஸ்ல ஒரு விஷயம் என்னன்னா, தே ஆர் ரிச் இன் மினரல் டெபாசிட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மைனிங்ஸ் வந்து இந்த ஏரியால தான் நடக்கும். நம்ம ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் பிளாட்டூ சொன்னோம் இல்லையா, கென்யா, டான்சானியா, உகாண்டா எல்லாம், இங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து மைனிங் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டெக்கன் பிளாட்டூ ரீஜியன் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, சோட்டா நாக்பூர் பிளாட்டூ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கோல் மைனிங் அதிகமா இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு டைப் ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மைனிங் வில் ஹேப்பன் இன் பிளாட்டூஸ். பிளெயின்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபிளாட் லேண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ரெண்டு பக்கமும் ஃபிளாட்டா இருக்கும், அதுல ஒரு இடம் பிளாட்டூவா இருக்கும், ஹைட்டா டேபிள் மாதிரி. ஸோ இந்த சைட்ல இருக்க இடம் தான் வந்து பிளெயின்ஸ். நாட் ஜஸ்ட் பிளாட்டூஸ்க்கு சைட்ஸ்ல, நமக்கு மவுண்டெயின்ஸ்க்கு சைட்ஸ்லயும் ஃபிளாட்டா இருக்கக்கூடிய இடத்த பிளெயின்ஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு குட்டி விஷயம் பார்க்கணும்னா, இங்க நம்ம கிளேஷியர்ஸ் சொன்னோம். போத் ரெயின் அண்ட் கிளேஷியர்ஸ். ரெயினும் ஒரு ரீசன், கிளேஷியர்ஸும் ஒரு ரீசன். கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகி வரும். ஸோ ரெயினும் பேஞ்சு நமக்கு ரிவர்ஸ் இந்த இடத்துல இருந்து வரும். அப்படி ரிவர்ஸ் வந்து இதுல ஃப்ளோ ஆகுது. அப்படி ஆகும் பொழுது இந்த ரிவர்ஸ்ல நமக்கு வந்துட்டு மேல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இரோஷன் அண்ட் டெபோசிஷன் நடக்கும். மவுண்டெயின்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து மினரல் ரிசோர்சஸ், மவுண்டெயின்ஸ் ஒரு பிளாட்டூஸ், ஈவன் வாட்டர் ஃபால்ஸ், நீங்க ஜோக் ஃபால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டூல இருந்து தான் வந்து நமக்கு வருது. ஸோ இப்படி அந்த பிளாட்டூஸ் ஆர் மவுண்டெயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த வாட்டர்ஸ் அந்த இடத்தோட ரிச் சாயில் அண்ட் அந்த மினரல்ஸை எடுத்துட்டு இந்த பிளெயின்ஸ்ல வருது. அப்படி பிளெயின்ஸ்ல வரும் பொழுது இந்த இடம் வந்து வெஜிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கங்கா பிளெயின்ஸ் ஆர் பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ், சைனால யான்சி ரிவர் இருக்க பிளெயின்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபார்மிங் வந்து ரொம்ப நிறைய நடக்கும். நம்ம இதுலயும் வந்து டெல்டா ரீஜன் காவேரி பெல்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபார்மிங் நடக்குது. நம்ம விவசாயம் அதை நம்பிதான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செட்டில்மெண்ட்ஸ் ரிவரை சுத்தி தான், அதாவது ரிவருக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இந்த மவுண்டெயின்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த மினரல் ரிச்காக அந்த இடம் ரொம்ப ஃபர்டைலா இருக்கும். ஸோ இதை இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ரீசன், ஏன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்ரிகல்ச்சர் ஆர் ஏர்லி ஹியூமன் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து ரிவருக்கு பக்கத்துல இருந்தது அப்படின்றது அந்த கொஸ்டினா வரும். ஸோ நம்ம மவுண்டெயின் பார்த்தோம் ஹையஸ்டா இருக்கும், பிளாட்டோஸ் பார்த்தோம் ஃபிளாட்டா இருக்கும், மவுண்டெயினோட தொடர்ச்சியா இருக்கிறது ரேஞ்சுன்னு சொல்றோம். அது இல்லாம இன்னொரு இடம் வந்து ஹில். இவங்க என்னன்னா பக்கத்துல இருக்கிறத விட கொஞ்சம் ஹையா இருப்பாங்க, ஸ்டீப் ஸ்லோப்பா இருக்கும். இந்த ஹில் ஒருவேளை 600 மீட்டருக்கு மேல, இந்த 600 மீட்டர் நம்ம சொல்லும்போது கடல் அளவுல இருந்து 600 மீட்டருக்கு மேல இருக்கும் பொழுது இதை மவுண்டெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ சாப்டர் 7, அவர் கண்ட்ரி இந்தியா. ஸோ இந்தியா வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கம்ப்ளீட்லி நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்குது. நம்ம வந்து 8 டிகிரி நார்த் லாட்டிடியூட்ல இருந்து
37 டிகிரி நார்த் லாட்டிடியூட் வரைக்கும் இருக்கும். லாங்கிடியூட் வைஸ்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே அந்த டைம் ஜோன்ஸ்ல காமிச்சோம். 68 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி ஈஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ வி ஆர் அகெயின் கம்ப்ளீட்லி இன் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்தியா இஸ் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் லேண்ட் வைஸ்ல பார்க்கும் பொழுது அண்ட் ஃபர்ஸ்ட் இன் பாப்புலேஷன். முன்னாடி வரைக்கும் இந்த புக்கை நான் எடிட் பண்ணும்போது பார்த்தா செகண்ட் பாப்புலஸ்ட்னு இருந்தது. ஸோ இன்னைக்கு இதை மாறிடுச்சு 2023ல இருந்து. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரி. இந்தியா வந்து நார்த் சைட்ல ஹிமாலயாஸ் இருக்கு, வெஸ்ட் சைட்ல அரேபியன் சி இருக்கு, ஈஸ்ட் சைட்ல பே ஆஃப் பெங்கால் அண்ட் சவுத் சைட்ல இந்தியன் ஓஷன் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவோட ஏரியா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. நார்த் டு சவுத் வந்து சொல்லும் பொழுது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3200 கிலோமீட்டர் இருக்கு. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் சொல்லும் போது அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து கட்ச் வரைக்கும் இருக்கு. திஸ் இஸ் 2900 கிலோமீட்டர். ஸோ இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்தியாவில் வந்து 8 டிகிரி நார்த்ல இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திராவதி பாயிண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கிட்ட இருந்து இருக்குது. ஸோ சுனாமில ஆஃப்டர் சுனாமி அது வந்து சப்மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் இட்ஸ் அன் இந்தியன் லேண்ட், பட் ஸ்டில் இட் எக்ஸிஸ்ட். ஸோ அதுதான் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்துல ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஸோ நார்த்தன் இந்தியாவில் என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் இருக்குது, கிரேட் இண்டியன் டெசர்ட் இருக்கு, நார்தர்ன் பிளேன்ஸ் இருக்கு, பிளாட்டூஸ் இருக்குது, கோஸ்ட் இருக்கு, ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸும் நம்ம இந்தியாவில் பார்த்துடலாம். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவை ஹாஃபா பிரிக்குது. அகேன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் அ ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்தியா பார்டர்ஸ் வித் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். இது யாரு கேட்டாலும் நம்ம ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சா சொல்லிடுவோம். அண்ட் ஆல்சோ கீழே ஸ்ரீலங்கா இருக்குன்ற வரைக்கும் சொல்லிடுவோம். பட் எங்க இதுல வந்து ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல நமக்கு கேட்பாங்கன்னா, எந்த ஸ்டேட் ஷேர்ஸ் ஹையஸ்ட் பார்டர்ஸ் வித் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல எந்த ஸ்டேட் அதிகமான கண்ட்ரிஸோட ஷேர் பண்ணதுன்னு இருக்கு, ஆர் இந்த ஸ்டேட் எந்தெந்த பார்டரை ஷேர் பண்ணதுன்றதும் இருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்சோ லாங்கஸ்ட் பவுண்டரி யார் ஷேர் பண்றா அப்படிங்கறதும் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இல்ல எனக்கு தெரியாது தெரிஞ்சுட்டு சொல்லுங்க, ஆர் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லுங்கன்னா நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன் கண்டிப்பா. ஸோ பொலிட்டிக்கல் டிவிஷன், பிசிக்கல் டிவிஷன் அகைன் நம்ம பிரிக்கலாம். நம்ம மேப்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது பொலிட்டிக்கலி பார்க்கும்போது நம்ம வந்து 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். இதுல ஒரு சின்ன ட்விஸ்டட் கொஸ்டின் ஆர் ட்விஸ்டட் கொஸ்டின் சொல்ல முடியாது. நம்ம ஸ்கூலிங் படிக்கும் பொழுது இருந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ டிஃப்ரெண்ட். அதை பத்தி டீட்டெயிலா சொல்லும்போது நம்ம பாலிட்டியில படிக்கலாம். பட் ஜியோகிரபில என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு, அதோட கேபிட்டல்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு அது ஒரு செப்பரேட் ஸ்லைடா கொடுக்குறேன், நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் ஸ்டில் கம்பல்சரி தெரியணும் யார் யூனியன் டெரிட்டரிஸ், யார் ஸ்டேட்ஸ், ஏன் யூனியன் ஏன் ஸ்டேட்ன்றதை நம்ம பாலிட்டி வீடியோல கிளியரா பார்க்கலாம். அண்ட் யார் புதுசா சேர்ந்தா யார் கம்பைன் ஆனா அதையும் we will see separately. So physical division, northern plain mountains இருக்கு, northern plains, peninsular plateau, Thar desert, coastal plains, islands. So Himalayan mountains or northern mountains, Himalayas தான் அங்க இருக்காங்க. இவங்களை இன்னும் மூணா பிரிக்கலாம். நார்தர்ன் மோஸ்ட் வந்து கிரேட் ஹிமாலயா ஆர் ஹிமாத்ரின்னு சொல்றோம். இங்கதான் வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக்ஸ் இருக்கு. லெட் இட் பி மவுண்ட் எவரெஸ்ட் ஆர் மவுண்ட் K2. பட் ஹிமாலயாஸ் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் அஸ். இந்தியால வராது ஹிமாலயாஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் K2. ஸோ இது வந்து இங்கே தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் பீக்ஸ் இங்கே தான் இருக்குது கிரேட்டர் ஹிமாலயால. நெக்ஸ்ட் கம்ஸ் மிடில் ஹிமாலயா ஆர் ஹிமாச்சல். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வந்து ஷிவாலிக்ஸ். ஸோ மிடில் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் ஹில் ஸ்டேஷன்ஸ் அங்கே தான் இருக்குது, நிறைய இருக்கு, நைனிடால் எல்லாமே. அதுக்கும் கீழே வந்து ஷிவாலிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதாவது நமக்கு மேலே ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹிமாலயாஸ்ல இருந்து அப்படியே நமக்கு கிடைக்கிறது நார்தர்ன் இந்தியன் பிளெயின்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த கங்கா பிளெயின், யமுனா, அது எல்லா நதிகளும் சேர்ந்து நமக்கு அந்த பிளெயின்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ சின்ஸ் ஹிமாலயாஸ்லேருந்து மவுண்டெயின்ஸ்லேருந்து வரும்பொழுது அதிகமான அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கு. தட் இஸ் குட் ஃபார் த அக்ரிகல்ச்சர் ஹேப்பனிங் தேர். அதனால தான் ஏர்லி சிவிலைசேஷன்ஸ் அங்கே நடந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ல நடந்தது இந்தியாவோட இதில். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் அது சொல்லும் பொழுது இண்டஸ் ரிவர் மோஸ்டா அண்ட் இண்டஸ் சைட்ஸும் மோஸ்டா பாகிஸ்தானில் தான் இருக்குது. 1-2 தான் இந்தியாவுக்குள்ள இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஆர் வேதிக் டைம்ல அப்புறம் மகாஜனபதாஸ் டைம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கங்கால தான் நடக்குது, கங்கா பிளேன்ஸ்ல தான். ஸோ அதுக்கப்புறம் கிரேட் இந்தியன் டெசர்ட் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இண்டஸ் இந்தியாவில் இருக்குது. ராஜஸ்தான் எல்லாமே வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பெனின்சுலார் பிளாட்டூ. பெனின்சுலார் ஆர் பெனின்சுலான்னு சொல்லும் பொழுது 3 பக்கமும் வந்து தண்ணி இருந்து சென்டர்ல லேண்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து பெனின்சுலான்னு சொல்றோம். ஸோ பெனின்சுலார் பிளாட்டூ இருக்குது. ஸோ இது வந்து நார்தர்ன் பிளேன்ஸ்க்கு கீழே இருக்குது. இங்க வந்து நிறைய ஹில் ரேஞ்சஸ் இருக்கு. ஆரவல்லி ரேஞ்ச் எல்லாமே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரேஞ்சஸ். ஸோ விந்தியாஸ் இருக்கு, சத்புராஸ் இருக்கு. இங்க இருந்து நமக்கு 2 ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகுது, ரிவர் நர்மதா அண்ட் தாப்தி. இவங்க 2 பேர் மட்டும்தான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். மீதி எல்லாருமே ஈஸ்ட் ஃப்ளோயிங். வெஸ்ட் ஃப்ளோயிங்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சு அரேபியன் சீல முடிவாங்க. மீதி எல்லா ரிவரும் இந்த சைட்ல ஆரம்பிச்சு ஈஸ்ட் சைட்ல போய் பே ஆஃப் பெங்கால்ல முடிவாங்க. ஸோ இது இல்லாம வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அதாவது அந்த டெக்கன் பிளாட்டுக்கு பார்டர் மாதிரி. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஷியாத்ரிஸ் பார்டர் இருக்குது. ஈஸ்ட் சைட்ல நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. கோஸ்டல் சைட்ஸ் இந்த 2 ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் சொன்னோம் இல்லையா, அங்க இருந்து கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த கோஸ்டல் ஏரியாஸ்னு சொல்றோம். ஸோ ஈஸ்ட் சைட் ரிவர்ஸ்ல மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே வருவாங்க. அண்ட் இது இல்லாம ஐலாண்ட்ஸ், லக்ஷ்மதீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க இந்த மேப்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹிமாலயாஸ் வந்துடுறாங்க. ஸோ நீங்க இதில் பார்க்கலாம் கிரேட் ஹிமாலயாஸ், ஷியாத்ரி எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் இங்க இருந்து கங்கா ரிவர் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. பாத்தீங்கன்னா நீங்க இங்கேயும் பார்க்கலாம் இண்டஸ் ரிவர் ஃபார்மேஷன் ஆகுது. இங்க கங்கா ரிவர், யமுனா ரிவர் எல்லாம் ஃபார்ம் ஆகி வருது. ஸோ இந்த இடம் வந்து பிளெயினா இருக்குது, அதாவது ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்குது. ஸோ இதுதான் வந்து நார்தர்ன் பிளேன்ஸ். இந்த இடம் வந்து டெசர்ட்டா இருக்குது. ஈவன் தோ அந்த சைட்ல ரிவர் இருந்தாலும் இந்த இடம் டெசர்ட்டா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு தூரத்துக்கு டெசர்ட்டா தான் இருக்குது. ஸோ இதான் வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட். ஸோ இது இல்லாம இங்க வந்து நமக்கு இருக்கிறது டெக்கன் பிளாட்டூ ஆர் பெனின்சுலார் பிளாட்டூ. இங்க வந்து உங்களுக்கு இது வந்து டெக்கன் பிளாட்டூ அண்ட் பெனின்சுலார் பிளாட்டூ சேர்த்து. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல சத்புரா ரேஞ்ச் இருக்கு, நர்மதா அண்ட் தாப்தி ரிவர்ஸ் இந்த சைட்ல இருந்து வந்து அரேபியன் சீல முடியுது. மீதி ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே வந்து இந்த சைட்ல வந்து முடியறாங்க பே ஆஃப் பெங்கால்ல. இவங்க 2 பேர் மட்டும்தான் அரேபியன் சீல முடியறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த இடத்துல ஈஸ்டர்ன் காட்ஸ். நீங்க இதுல பார்க்கும்போதே தெரியும். ஒன் செகண்ட், I'll erase the other things. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரே கண்டினியூவா இருக்கு. பட் வேற ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரேக்ஸ் இருந்துட்டே இருக்குது. இதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின் தான். அண்ட் நமக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ அதுக்கப்புறம் ஐலாண்ட்ஸ் லக்ஷ்மதீப் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது எல்லாமே வந்துட்டு சாலிட் ராக் ஐலாண்ட்ஸ் தான், அதாவது இது ஒரு லேண்ட் தான். அதுவே நம்ம லக்ஷ்மதீப்ல பார்க்கும்பொழுது கோரல் ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கோரலால ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுல சொல்லும் பொழுது இந்த ஃபேக்ட்ஸ் அந்த புக்ல கொடுத்திருந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ லார்ஜ் கண்ட்ரீஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொம்ப இதுவா இருக்கும். இவங்க யாருக்குமே சிங்கிள் டைம் ஜோன் கிடையாது. ஃபார் அ ஜிகே கொஸ்டின், எந்த கண்ட்ரில அதிகமான டைம் ஜோன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன், எத்தனை சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ கனடா அண்ட் யூஎஸ்ஏல வந்து 7 இருக்கு, கனடா 6 டைம் ஜோன்ஸ் இருக்கு. அதாவது இவங்க அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து டைம் மாறும். நம்ம த்ரூ அவுட் இந்தியா ஈவன் தோ 2 மணி நேரம் டிஃபரன்ஸ்
குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் இருக்குன்னு சொன்னாலும் we are having single time zone, பட் அவங்க வேரியஸ் டைம் ஜோன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம பார்த்து ஹிமாலயாஸ்ல இருந்து நமக்கு வந்து அலுவியல் டெபாசிட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றத. ஸோ அலுவியல் டெபாசிட்னு சொல்லும் பொழுது இது வந்து ரொம்ப ஃபைனான சாயில். ஸோ இது வந்து அந்த ரிவர் பேசன்ல டெபாசிட் ஆயிருக்கு. அது அலுவியல் சாயில் இஸ் வெரி குட் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ ட்ரிபியூட்ரி அப்படின்னா ஒரு ரிவர் ஒரு ஸ்ட்ரீம், அதாவது ஒரு ஓடையோ இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன நதிகளோ சேர்ந்து ஒரு ரிவர்ல யுனைட் ஆகும். ஸோ இதுதான் அந்த ரிவர்னு வச்சுக்கோங்களேன். இதுல சில நதிகள் வந்து ஜாயின் ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து ட்ரிபியூட்ரின்னு சொல்றோம். இது வந்து லேண்ட் முடிகிற இடம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரிவர்ஸ் போய் அப்படியே பிரிஞ்சு விழும். இதை டெல்டான்னு சொல்லுவோம். ரிவருக்கு உள்ள கொடுக்கும் பொழுது அதை வந்து ட்ரிபியூட்ரின்னு சொல்றோம். ரிவர்ல இருந்து பிரியும் பொழுது அவங்கள டிஸ்ட்ரிபியூட்ரின்னு சொல்றோம். இது மோஸ்டா அந்த லேண்ட் முடிகிற இடத்துல தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் நம்ம காவேரி டெல்டா ரீஜியன், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய டெல்டா ரீஜியன். ஸோ கங்கா அண்ட் டெல்டா சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டெல்டா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா, சுந்தர்பன்ஸ் டெல்டான்னு அதை சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர் ஷேப்ல தான் இருக்கும். இதுல வந்து பல லேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இன்னும் நிறைய ஐலாண்ட்ஸ் கூட அந்த இடத்துல இருக்குது. அதாவது இன்லேண்ட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கடல்ல இருக்கக்கூடிய ஐலாண்டுன்னு சொல்லும் பொழுது ஒரு லேண்ட் அதை சுத்தி தண்ணி, இங்கேயும் அப்படியே தான் இருக்கும். பட் என்னன்னா இதை சுத்தி ரிவர் தான் இருக்கும். ஸோ இந்த டெல்டா வந்து போய் அந்த நம்ம பே ஆஃப் பெங்கால்ல விழுகுது இல்லையா, கங்கா அண்ட் பிரம்மபுத்திரால இருந்து. ஸோ அந்த இடத்த வந்து ஒரு ரிவர் அந்த கடல்ல போய் சேர்ற இடத்த மவுத் ஆஃப் ரிவர்னு சொல்றோம். ஸோ கோரல்னு சொல்லும் பொழுது அதுவும் ஒரு டைனி மரைன் அனிமல் தான், அதாவது கடல்வாழ் ஒரு உயிரினம் தான். அத வந்து அதோட கூடு, எலும்பு கூடு வந்து பாலிப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாலிப்ஸ் எல்லாமே இறந்ததுக்கு அப்புறம் ஸ்கெலிட்டல் மட்டும் விட்டு போயிருக்கும். அந்த எலும்புக்கூடு எல்லாமே திரும்ப 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 மேல பில்ட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் தான் கோரல் ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கோரல் இஸ் a லிவிங் மரைன் அனிமல் தான். அது வந்து சர்டன் டைம் வரைக்கும் உயிரோடி இருக்கும். இறந்ததுக்கு அப்புறம் அது மேல 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 எலும்புக்கூடு சேர்ந்துட்டே வரும். அப்படி உருவாகக்கூடிய ஐலாண்ட்ஸ் தான் வந்து கோரல் ஐலாண்ட்ஸ். ஸோ வெறும் அந்த எலும்பு தான் இருக்குமானா அது கிடையாது. அது சுத்தி லேண்ட் இருக்கும், ஆர் லேண்டை சுத்தி அது இருக்கும், இல்ல மண்ணு டெபாசிட்ஸ் அது மேல இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஐலாண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் பீப்புள் கேன் லிவ் தேர். ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ். இதுல வந்து நமக்கு புதுசா ஆட் ஆனவங்க இவங்க 2 பேர் தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஸோ அது வந்து ஏன் ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்றது வந்து we will be seeing in quality video. ஒரு certain time வரைக்கும் தாதர் அண்ட் நகர் ஹவேலி was a separate union territory. Daman and Diu was a separate union territory. இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஈவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஆட் ஆன் ஆனாலும் we are having only 8 union territories. ஸோ ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லயும் கேட்கலாம். சாப்டர் 8 இந்தியாவோட கிளைமேட், வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, வெதர் சொல்லும் பொழுது டே டு டே சேஞ்சஸ் வந்து வெதர், டுடே சன்னி வெதர் ஆர் ரெய்னி வெதர், அது எல்லாமே வந்து வெதர் அன்னைக்கு ஒரு நாள்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ், ஆர் ஒரு நாள்ல இன்னொரு நாளுக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ். பட் கிளைமேட்னு சொல்லும் பொழுது இதே வெதர் கண்டிஷன் தொடர்ந்து ஒரு மாசம் 2 மாசம் இதே மாதிரி வருஷம் ஃபுல்லா இதே மாசத்துல தான் மழை பெய்யும் அப்படின்னா அதை தான் வந்து கிளைமேட்னு சொல்றோம். இது வந்து வருஷ கணக்குல நடக்கக்கூடிய சேம் டைம்ல நடக்கக்கூடிய வெதர் கண்டிஷனை தான் we are saying climate. ஸோ இந்தியாவோட கிளைமேட் டைப் எப்படின்னா மான்சூன் டைப். நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஒரு ஆல்மோஸ்ட் எந்த கண்ட்ரிக்குமே வந்து நம்ம மான்சூன் டைப் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அது ஏன்றதும் வந்து கொஸ்டினா இருக்குது உங்களுக்கு. அதுவும் நம்ம வந்து செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். அது கூடவே வந்து லானினா அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சீசன்ஸ் கோல்ட் வெதர் சீசன் விச் இஸ் வின்டர். டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் நமக்கு வந்து வின்டர் தான். ஹாட் வெதர் சீசன் மார்ச்ல இருந்து மே வரைக்கும் சம்மர், கொளுத்தி எடுக்கும் வெயில்.
ஸோ அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன், இது வந்து ரெய்னி டைம், ஜூன் டு செப்டம்பர். அதுக்கப்புறம் சீசன்ஸ் ஃபார் ரிட்ரீட்டிங் மான்சூன், ஆட்டம் டைம்னு சொல்லும் பொழுது அக்டோபர் டு நவம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதை பேட்டர்னா வச்சு தான் வி ஆர் டூயிங் அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லா விஷயங்களும். ஸோ வெஜிடேஷன் சொல்லும் பொழுது நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி தான் இங்கே பேசுகிறோம், நாட் தி ஆர்டிஃபிஷியல் ஒன். என் வயலில் நான் வந்து இப்போ ஆப்பிள் வைக்கிறேன், நாளைக்கு மேங்கோ வைக்கிறேன், ஆர் இப்போ நெல் போடுறேன், நாளைக்கு கோதுமை போடுறேன்றதெல்லாம் வந்து நம்ம மேன்மேட் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன் பொழுது அங்கே என்ன வளருது அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே அந்த இடத்துல என்ன வளர முடியும் அப்படிங்கிறத எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா கிளைமேட், சாயில், ஆல்டிடியூட். ஸோ இது மூணுமே தான் வந்துட்டு நேச்சுரல் வெஜிடேஷனை டிபெண்ட் பண்ணுது, இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்க வெஜிடேஷனை மேஜராக 5 டைப்பாக பிரிக்கலாம். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், தார்னி புஷஸ், மவுண்டைன் வெஜிடேஷன் அண்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ராபிக்கல் தான். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ராபிக் ரீஜன் சொன்னோம் இல்லையா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லும் பொழுது நமக்கு பேர்லேயே தெரியுது அதிக மழை பெய்யும். ஸோ அதிக மழை பெஞ்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு ஃபார்மான அந்த ட்ரீஸ், அந்த ஃபாரஸ்ட் தான் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அதிக மழை இருக்கு இல்லையா, அதனால இங்க இருக்க ட்ரீஸ் எல்லாமே டால் ஹைட்டா தான் இருக்கும், லீவ்ஸும் ப்ராடா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ் வந்து மகாகனி, எபானி அண்ட் ரோஸ்வுட், இங்க வந்து இந்த மரங்கள் தான் அதிகமா விளையும். அந்தமான் நிக்கோபார் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இங்க எல்லாத்துலயுமே இருக்கும். வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ அன் கொஸ்டின், நான் இன்னொரு வீடியோலயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஸ்டில் நம்ம பெனின்சுலர் இந்தியா இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ் இங்க இருக்கு. உங்களுக்கு அரேபியன் சீல இருந்து வரும் பொழுது மழை கொண்டு வருது இல்லையா மேகங்கள், அப்படி வரும் பொழுது இங்க ஹிட் ஆகுது. ஹிட் ஆகும் பொழுது இந்த இடத்துல ரெயின் நிறைய நடக்குது. ஸோ இங்க அதிகமான ரெயின் விழுகுது. இந்த சைட்ல உங்களுக்கு ட்ரையா தான் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழ்நாடு ஒரு கர்நாடகாவோட இந்த சைட்ல பார்க்கும் பொழுது ட்ரையா இருக்கும். அந்த அளவுக்கு மவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்காது வென் கம்பேர் டு கேரளா ஆர் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் கர்நாடகா, மகாராஷ்டிரா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிரீனரி அண்ட் மவுண்டெயின்ஸ் இருக்கும். வெரஸ் இந்த சைட்ல ட்ரையா தான் இருக்கும். ஸோ அந்த ரெயின்ஸ் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ வி ஆர் ஹேவிங் வெஸ்டர்ன் ஸ்லோப்ல ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லும் பொழுது இங்க வந்து ட்ரீஸ் வந்து இலைகள் உதிரிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல வந்து சால், டீக், பீப்பால், நீம் அண்ட் ஷிஷாம் ட்ரீஸ் இருக்கும். இது வந்து மத்திய பிரதேஷ், யூபி, அப்புறம் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் இந்தியால நமக்கு வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தார்னி புஷஸ்னு சொல்லும் பொழுது முள் செடி தான். முள் செடி அதிகமாக டெசர்ட்ல தான் இருக்கும், நமக்கே தெரியும். ஸோ கேக்டஸ், கயர், பாபுல், கீக்கர், இது எல்லாமே தான் வந்துட்டு அந்த ட்ரீஸ். ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா அண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா வெஸ்டர்ன் காட்ஸ்ல, அதுல ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும் அண்ட் ஆல்சோ இன் குஜராத். ஸோ மவுண்டன் வெஜிடேஷன், இது வந்து மவுண்டெயின்ஸ்ல இருக்கக்கூடிய வெஜிடேஷன் தான் பேர்ல இருக்குது. ஸோ இங்க வந்து பைன் ட்ரீ, சேர், டியோடர் மலைகள் இருக்கும், ஹில்லி ரீஜன்ஸ்லயும் இருக்கும். ஸோ இந்த ட்ரீஸை கோனிஃபரஸ் ட்ரீஸ்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த ட்ரீஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் கோன் ஷேப்ல இருக்கும். நான் இமேஜஸ் நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன், உங்களுக்கு அதில் பார்க்கும்போதே தெரியும். தென் கம்ஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லும் பொழுது உப்பு தண்ணியில வளரக்கூடிய மரங்கள் தான் வந்து மேங்க்ரோவ் ட்ரீஸ். அது எல்லாமே வந்து அந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் இருக்கும். பிகாஸ் வி ஹேவ் சால்ட் வாட்டர்ஸ் தேர். சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்கள்ல வி கேன் சி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். நம்மளோட அந்த தமிழ்நாட்டுல பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ் பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த மலைகள்ல எவ்வளோ கச்சுன்னு மரங்கள், அதுவும் ஹைட்டா இருக்கு. ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லும் பொழுது நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் அளவுக்கான அடர்த்தியான மரங்கள் இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த இலை உதிர்ந்துட்டே இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கும். தார்னி புஷஸ், நம்ம கருவேல மரம்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி தான மரங்களும் இருக்கும், இல்லை கள்ளி செடிகளும் இருக்கும். மவுண்டைன் வெஜிடேஷன், இங்க இருக்க இந்த ட்ரீஸ் பாருங்களேன், அப்படியே ஒரு கோன் ஷேப்ல தான் இருக்கு. 1 செகண்ட், பிளாக் கலர் தெரியவே இல்லை பெருசா, ஒயிட்ல வரையும். ஸோ
இந்த இது பாத்தீங்கன்னா கோன் ஷேப்ல இருக்கு, அதனாலதான் இதை வந்து கோனிஃபெரஸ் ட்ரீஸ்னு சொல்றாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அந்த இங்க பாத்தீங்கன்னா கடல் தண்ணி இருக்கும், அதுல இருந்து இந்த ரூட்ஸ் வச்சு இருப்பாங்க. ஸோ வைல்ட் லைஃப் இந்தியாவில் வந்து எலிஃபண்ட், டைகர், லயன், டீர், மங்கி, உல்ஃப், ஜாக்கல், நெல்கை, சீத்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது போக டைவர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கு. ஸோ கிர் ஃபாரஸ்ட் குஜராத்ல ஏசியாட்டிக் லைன் இருக்கு. எலிஃபென்ட்ஸ் அண்ட் ஒன் ஹார்ன் ரைனோ அசாம்ல இருக்கு. கேரளால கர்நாடகாலையும் எலிஃபென்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம கிரேட் இந்தியன் டெசர்ட்ல கேமல்ஸ் நிறைய இருக்கு. ரான் ஆஃப் கட்ச் ஆர் குஜராத்ல வந்து நமக்கு வைல்ட் ஆசஸ் இருக்கு. ஹிமாலயன் ரீஜன்ல வைல்ட் கோட்ஸ், ஸ்னோ லெப்பர்ட்ஸ், பியர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதுல சும்மா லைட்டா பார்த்துக்கலாம். பட் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் தனியா இருக்குது, அதுல பார்க்கும்பொழுது டீட்டெயில்டா இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஸோ கன்சர்வேஷன் வந்து ஒரு வேரியஸ் மெத்தட்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த அனிமல்ஸ் பாதுகாக்கிறதுக்கு. அதுவும் வந்து நம்ம என்விரான்மெண்டல் படிக்கும்போது we can have it. ஸோ நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அது மூலியமாக வந்து ஆர் ஈவன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இது எல்லாமே வச்சுதான் வந்து கன்சர்வேஷன் பண்றாங்க. we are also having ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட். ஸோ ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லும்போது டைகரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் வந்து எலிஃபண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இருக்குது. இதை பத்தியும் வில் ஸ்டடி இன் டீடைல் இன் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம வந்து டைவர்ஸ் பேர்ட்ஸும் இங்க இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இது இல்லாம சில பேர்ட்ஸை வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்றோம். லைக் பின்டெயில் டக், கர்லிவ்ஸ், ஃபிளெமிங்கோ, ஆஸ்பெரி, லிட்டில் ஸ்டின்ட், இது எல்லாமே வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். என்னன்னா வின்டர் சீசன்ல நம்ம கண்ட்ரில வின்டர் இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு சம்மர் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ் பறந்து நம்ம இந்தியாவுக்கு வரும். ஸோ இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிடுவாங்க. அவங்க வந்து நம்ம கண்ட்ரிக்கு நேட்டிவே கிடையாது. ஸோ அவங்க எல்லாம் தான் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மாலஸ்ட் மைக்ரேட்டரி பேர்ட் லிட்டில் ஸ்டென்ட் வெறும் 15 கிராம் தான் இருக்கும். இது வந்து ஆர்டிக் ரீஜன்ல இருந்து 8000 கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஊருக்கு வந்திருக்கு, ஐ மீன் இந்தியாவுக்கு வருது. ஸோ இதோட வந்து நமக்கு கொஸ்டின்ஸ், ஐ மீன் சாப்டர்ஸ் முடியுது. இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து எஸ்எஸ்சி டைப்ல கேட்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின். இதுதான் கேட்டிருக்காங்களான்லாம் கிடையாது, இத மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே வரும். போத் ஐ மீன் ஆல் 3 எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சில நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினும் தனியா கொடுக்குறேன். திஸ் இஸ் ஃபார் எஸ்எஸ்சி. இது யூபிஎஸ்சிக்கான எம்சிக்யூஸ். நான் அகெயின் சொல்றேன், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மட்டும்தானே கிடையாது, எல்லாருக்குமே தான் இருக்குது. டீட்டெயில்டா இன்னும் ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்கும்ன்றது தெரிய வரும். This is on TNPSC based question. So descriptive question, இதுல தான் வந்து மேஜர் ட்விஸ்ட் இருக்கும் நமக்கு, யூபிஎஸ்சியா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும். ஸோ எர்த்தோட ரொட்டேஷன் ரெவல்யூஷன்னா என்ன டிஃபரன்ஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த டே நைட் சேஞ்ச் ஏன், சீசன்ஸ்ல சேஞ்சஸ் ஏன், லாட்டிடியூட் லாங்கிடியூட் அதை வச்சு மார்க் பண்றதுக்கான ஹெல்ப்ஃபுல் இது, அதோட சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஆக்சிஸ் டில்ட் பத்தின விஷயம், இது எல்லாமே வந்து இதுல சும்மா ஓவரால் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா as I said fold mountains எல்லாம் repeated questions இருக்கும். இதெல்லாம் வந்து basic question from which can be asked or which asked from all these chapters. So TNPSC based descriptive questions. So population density என்னன்றது வந்து இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஸ்டில் இதுல உங்களுக்கு ஒரு இது சொல்லணும் பொழுது பாப்புலேஷன் டென்சிட்டி எந்தெந்த ஊர்கள்ல ஆர் எந்தெந்த ரீஜன்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வச்சு யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின். ஆர் இந்த கொஸ்டின் ரிலேட்டடா தனியா நீங்க சர்ச் பண்ணிட்டு எழுத ட்ரை பண்ணுங்க. தென் பிசிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா, அதோட சிக்னிஃபிகன்ஸ், செட்டில்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோரல் ஐலாண்ட், எதனால லக்ஷ்வதீப் வந்து ஒரு கோரல் ஐலாண்ட் நம்ம சொல்றோம். மேப்பை வச்சுன இம்பார்ட்டன்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ், இதை யூபிஎஸ்சி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ்
மேப்ஸ்ல இருந்து நமக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியுதுன்றத பாருங்க. இந்தியாவோட கிளைமேட் ஜோன்ஸ், வெஜிடேஷன்ஸ் அதை பத்தின கொஸ்டின். ஸோ நம்ம இதோட இந்த சாப்டர் ஆர் இந்த புக்கை முடிக்கிறோம். ஆஃப்டர் தட் எதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக பண்ணணுமோ அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வெட்னஸ்டேஸில் அந்த செலக்டட் ஜியாகிரஃபி டாபிக்ஸ் வரும். சாட்டர்டேஸில் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்ரி மண்டேஸ் ஆப்டிடியூட் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், அதே கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே நான் அப்டேட் பண்ணணும், அதாவது வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. எக்ஸாம்ஸ் எழுதுங்க, பாஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஸ்டே பண்ணுவோம். தேங்க்யூ.